ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசு ராஜா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திற்கு வந்து அப்பா, உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் எங்களுடைய ஜெப தூபங்களை உம்முடைய சமூகத்திலே ஏறெடுக்கும்படியாகவும் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் அப்பா. நாங்கள் மாம்சத்தின் தடைகள் நீங்க, எங்கள் எண்ணங்கள் யோசனைகளிலே காணப்படுகிறதான எல்லா கவனக்குறைவுகள் நீங்கி அப்பா, நாங்கள் முழு இருதயத்தோடு உம்முடைய வார்த்தையை கேட்டு கவனிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் எங்களோடு கூட நீர் பேசும், நீர் பேசும், நீர் பேசும் அப்பா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். இந்த பாடலை பாடியவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்து நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்து நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா.
யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எலோஹீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. எலோஹீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, ஓ இன்றும் என்றும் பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. ஒரு பாடலை பாடுவோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே என்று சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் சேர்ந்து நாம் சொல்லுவோம். உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் அடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகள், கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷ
வெளிச்சத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஹல்லேலூயா. எஸ், நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகிறோம். இதனாலே உங்களோடு கூட முக்கியமான ஒரு சில காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன். இந்த காரியத்தை ஒருவேளை ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இருக்கலாம், இல்லை ஏற்கனவே நம்மளுடைய ஆலயங்களிலே நம்ம அதை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இதை வருகிற அடுத்த 10 நாட்களுக்கு நாம் பேச போகிறோம். இதை பற்றி ஏற்கனவே உங்களிடத்துல நான் சொன்னேன். அதாவது பலிபீடங்களுடைய யுத்தம், பலிபீடங்களுடைய போர்க்களம் என்று சொல்லி இந்த நாளிலே இதற்கு தலைப்பாக நாம் வைத்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற இந்த காரியம், இந்த வசனங்கள் எல்லாமே பல இடங்களிலே நம்ம ஆராதனைகளிலே பல வருஷமா நம்ம ஆவிக்குரிய போராட்டங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாளில் முக்கியமா ஒரு சில காரியங்களை ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரியத்தை போட்டிருக்காங்க. அந்த பக்கம் என்ன, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமான மக்கள் இருக்காங்க. ஒரு கூட்டமான மக்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 விதமான மண்டலங்களை பார்க்கிறோம். ஒன்னு ஆவிக்குரிய மண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடுத்ததா நம்ம நிஜ உலகத்தில் இருக்கிறதான நிஜ மண்டலம், அதாவது கண்களால பார்த்து தொட்டு உணரக்கூடிய காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், பிசிக்கல் ரெல்ம். சரிங்களா? இந்த ரெண்டுத்தினுடைய தாக்கமும் இந்த நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது. இதுல இந்த அம்புக்குறியை நான் போட்டிருக்கேன். ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருந்து நேரடியாக மனிதர்களை என்ன பண்ண முடியும், ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், அவங்கள தொடர்பு கொள்ள முடியும். அதே மாதிரி பிசிக்கல் ரெல்மும் மனிதர்கள் என்ன பண்ண முடியும், தொடர்பு கொள்ள முடியும். ஆனா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, ஆவி மண்டலத்துல ஒரு காரியம் நிறைவேற்றப்படாமல், அதாவது அது ஒரு நியதியாக எழுதப்படாமல் அது நிஜ உலகத்திற்கு வருவது இல்லை. இதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செயல் இப்ப இந்த பூமியில நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணத்திற்கு இந்த பூமியில திடீர்னு ஒரு இடத்துல போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. போராட்டம் நடக்குது, ஒரு கூட்டத்திற்கும் இன்னொரு கூட்டத்திற்கும் நடுவில் போராட்டம் நடக்குது, 2 தரப்பினருக்கு நடுவில் போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த போராட்டத்தை முதல்ல எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, அது ஸ்பிரிட் ரெல்ம், ஆவி மண்டலத்துல தான் இந்த போராட்டம் முதலாவது ஆரம்பிச்சிருக்கும். உதாரணத்திற்கு நமக்கு தெரிந்ததுலாம் பாத்தீங்கன்னா, உதாரணத்திற்கு நம்மளுடைய ஊர்ல பாத்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையில் நிறைய சண்டைகள் சச்சரவுலாம் நம்ம தேசத்துல இன்னைக்கு ரொம்ப பெருகிடுச்சு. இப்போ அதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மத கூட்டம் இன்னொரு குறிப்பிட்ட மதத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா தாக்கும். இப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, இவங்க 2 பேருக்கும் நடுவுல சகிப்புத்தன்மை இல்லை, இவங்க 2 பேரும் ஏதோ கருத்து வேறுபாடுல சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனா நம்ம மறந்து விட்ட காரியம் என்ன அப்படின்னா, இந்த பூமியிலே ஒரு செயல் நடப்பதற்கு அது முதலாவது எங்க தீர்மானிக்கப்படணும், ஆவியின் மண்டலத்தில் தீர்மானிக்கப்படணும். சரிங்களா? என் பின்னாடி சொல்லுங்க. இந்த பூமியிலே ஒரு செயல் நடப்பதற்கு முதலாவது அந்த செயலுக்கான ஆதாரம் ஆவி மண்டலத்திலே தீர்மானிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? சோ இப்போ எந்த ஆவி மண்டலத்தில் 2 இருக்கு. இப்போ எது? ஒன்னு தேவனுடைய வெளிச்சம், வெளிச்சத்தின் ராஜ்யம்னு சொல்றோம், ஒன்னு தேவனுடையது. இன்னொன்னு இருளின் ராஜ்யம்னு சொல்றோம், அது யாருடையது? பிசாசோடையது. புரியுதுங்களா? அப்ப இந்த உலகத்தை
மேல நான் சொன்ன இந்த படத்தின்படி இந்த உலகத்தை இம்பாக்ட் பண்ணணும், தாக்குதல், இந்த உலகத்தின் மேல, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மேல ஒரு தாக்கம் ஏற்படணும்னா அது பிசிக்கல், அதாவது நிஜ உலகத்திலிருந்து வர்றதுக்கு முன்னாடி அது முதல்ல எங்க இருந்து நிர்ணயிக்கப்படுகிறது? ஆவி மண்டலத்துல நிர்ணயிக்கப்படுகிறது. இப்ப எந்த ஆவி மண்டலத்துல நிர்ணயிக்கப்படுகிறதுன்றதுதான் ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒண்ணு, வெளிச்சத்தின் ராஜ்யத்திலிருந்து அது வரலாம், இல்ல இருளின் ராஜ்யத்திலிருந்து வரலாம். புரியுதுங்களா? சோ இந்த உலகத்துல எந்த செயல் நடந்தாலும், இந்த உலகத்துல எந்த செயல் நடந்தாலும் அந்த செயல் என்ன ஆகுதுங்க? அந்த செயல் எங்க தீர்மானிக்கப்படுகிறது? ஆவியின் மண்டலத்தில் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கிறோம், நம்ம வாசிப்போம் திரும்ப. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் நம்ம பல தடவை இந்த வசனத்தை வாசிச்சிருக்கோம், இது ஒருவேளை நமக்கு மனப்பாடமா கூட ஆயிருக்கலாம். வாசிக்கலாங்களா? சேர்ந்து வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை ஏதோ நமக்கு வேற வசனமே தெரியாம, இது ஒரு வசனத்தை மட்டும், நம்ம சர்ச்சில் நிறைய தடவை இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பயன்படுத்தி இருக்கிறோம். வேற ஏதோ வசனமே தெரியாம இந்த வசனத்தை நம்ம சும்மா இந்த வசனத்தை நம்ம சொல்லல. இந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிறதான ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கடந்த நாட்களிலே எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு சில ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். அதை தான் இந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட இந்த 10 நாட்கள் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரிங்களா? ஸோ இது டைரக்டா எனக்கு கிடைத்த வெளிப்பாடு இல்லை. எனக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு சில ஊழியக்காரர்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டதும், நான் படித்ததும், நான் கேட்டதுமான ஒரு சில அனுபவங்களையும் ஒரு சில காரியங்களையும் வசன ஆதாரங்களோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரிங்களா? இதை நீங்க இந்த வசனத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வசனத்துல 4 விதமான கேட்டகரியை நம்ம பார்க்கிறோம். முதலாவது என்னதுங்க? துரைத்தனம். சரிங்களா? நம்பர் 1 துரைத்தனம். ரெண்டாவதா என்ன பார்க்கிறோம்னா அதிகாரம். வசனத்தை எடுத்துக்கோங்க. எபேசியர் 6:12 பாருங்க. துரைத்தனம், ரெண்டாவதா அதிகாரம், மூணாவதா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, நாலாவதா வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள். 4 கேட்டகரியில பிசாசின் ராஜ்யம் செயல்படுகிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதுகிறார். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ரெவலேஷனை ஓல்டு டெஸ்டமெண்ட்ல யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், தானியேலுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த பெர்சிய தேசத்து அதிபதி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மற்றபடி சாத்தானுக்கு ஒரு ஹையரார்க்கின்னு என்னதுங்க? அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஆர்டர் வச்சிருக்குது. அந்த ஆர்டர்ல தான் பிசாசு என்ன பண்ணுதுங்க? பூமிக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? இப்போ இந்த ஹையரார்க்கிக்கல் ஆர்டரை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். எந்த வழிமுறைகளிலே சத்ருவானவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இது வரைக்கும் நல்லா இருந்தது நெட்டு, திடீர்னு நெட்டு போயிடுச்சு. பிசாசு தந்திரமா செயல்படுறான். ஓகே, இப்போ கவனிப்போம். இப்போ இந்த யுத்தத்தினுடைய தன்மை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த யுத்தத்தினுடைய தன்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த வசனத்தை ரொம்ப அழகா அவர் எழுதியிருக்கிறார். இந்த யுத்த போர்க்களத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அநேக காரியங்களை நம்ம வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த பேட்டில் டைனமிக்ஸ், இந்த யுத்தங்களுடைய அந்த தன்மைகள், அதனுடைய நுணுக்கங்கள், அதை பற்றி நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த நாட்களில் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். நீங்க ஜெபத்தோடு இருங்க. இது பில்லி பேசல, இது தேவனுடைய ஆவியானவர் பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஜாக்கிரதையா அந்த வசனத்தை நீங்க கவனிங்க. நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட அநேக காரியங்களை பேசுவார். சரி, இப்போ பாருங்க, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஒரு போராட்டம் ஒன்று நடக்கிறது. ஒரு ரெஸ்லிங் மேட்ச்ல நம்ம இருக்கிறோம். யாரோட கூட ரெஸ்லிங் மேட்ச்ல இருக்கிறோம் அப்படின்னா, விழுந்து போன தேவ தூதர்களோட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ரெஸ்லிங் மேட்ச்ல நம்ம ஒரு யுத்தத்துல நாம் இருக்கிறோம். சரிங்களா? இது மறந்துடக்கூடாது. நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு யுத்தத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த யுத்தத்தினுடைய விளைவாக தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக தாக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க? நாம் மறந்து விட கூடாது.
இப்போ இந்த யுத்தத்தை நம்ம செய்யறதுக்கு 4 ஹையரார்கி, அந்த ஆர்டரை பத்தி சொல்லியிருக்கிறார். ஸோ முதலாவது பாருங்க என்ன சொன்னாரு, துரைத்தனம். இதை ஆங்கிலத்தில் பிரின்சிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபாலிட்டி, இப்போ பிரின்சிபல் ஸ்கூல்ல இருக்காரு இல்லையா, அந்த பிரின்சிபலுக்கு என்ன வேலை? அவரு தான் பெரியவர் இல்லையா, ஸ்கூல் பிரின்சிபல் தான் பெரியவர், அவர் இல்லாம எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி இப்போ இந்த பிசாசு, எல்லா பிசாசுமே ஒரு இடத்துல போயிட்டு ஒரே இடத்துல நின்று அப்படிலாம் ஆளுகை செய்யாது. முதலாவது அதிகாரம் இது விழுந்து போன பிசாஸ் ஆகிய லூசிஃபர் இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் எங்க வரும் அப்படின்னா, அது யாருக்கிட்ட வரும்? பிரின்சிபாலிட்டி கிட்ட வரும். இவரை தான் தானியேல் 10வது அதிகாரம் 12ல இருந்து 13 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அவரை பத்தி நம்ம வாசிக்கும் போது நம்ம வாசிக்கலாமா? எடுங்க, தானியேல் 10வது அதிகாரம் 12ல இருந்து 13 வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தையின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போ பெர்சியாவின் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லும் போது யாரு? இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ தானியேல் ஜெபம் பண்றாரு, சரிங்களா? இந்த சம்பவத்தை நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பல, சுருக்கமாக சொல்றேன். தானியேல் ஆண்டவரிடத்துல ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்றாரு. இந்த ஜெபத்திற்கான பதில் என்ன ஆயிடுச்சு? தேவனிடத்துல இருந்து வந்துச்சு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஹெவன்ல இருந்து வந்த உடனே அது அந்த பதில் சந்திக்கிறதான முதல் ஆப்போனன்ட், முதல் எதிரி யார் தெரியுங்களா? நம்ம பார்க்கறதான பிரின்சிபாலிட்டி, துரைத்தனம், சரிங்களா? இவங்க தான் என்ன பண்றாங்க, இவங்க தான் டாப் லெவல்ல இருக்கிறாங்க. அதாவது லூசிஃபருக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியதான கேட்டகரி யாரு? இவங்க தான் துரைத்தனம். இவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? அதிபதி. இப்ப பெர்சிய தேசத்து அதிபதி மாதிரி இப்ப நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு அதிபதி ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு மேல ஒரு அதிபதி இருப்பார். சேலம்னு எடுத்துட்டீங்கன்னா சேலத்துக்கு மேல ஒரு அதிபதி இருப்பார். ஸோ இந்த மாதிரி இப்போ மூங்கில் பாடின்னு எடுத்துட்டீங்கன்னா மூங்கில் பாடிக்கு மேல ஒரு அதிபதி ஒருத்தர் இருப்பார். ஸோ ஒவ்வொரு லெவல்ல அதிபதிகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இவங்கள தான் ரூலிங் ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்றோம். ஒவ்வொரு தேசத்துக்கு மேலேயும் ஒவ்வொரு அதிபதி இருப்பான். சரிங்களா? புரிஞ்சதா நான் சொல்றது? ஒவ்வொரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன் மேல ஒரு அதிபதி ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? இருந்து கொண்டு இருப்பான். அவன் தான் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் வர்ற தடை, தேவனுடைய பதில தடை செய்யறவன் அவன் தான். அடுத்து ரெண்டாவது நாம் பார்க்கிறது என்னதுங்க? அடுத்து என்னது பார்த்தோம்? பவர்ஸ், அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எபேசியர், திரும்ப வாங்க எபேசியருக்கு வாங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். முதலாவது பார்த்தோம் துரைத்தனம், ரெண்டாவதா அதிகாரம். இந்த அதிகாரம் இவங்க என்னத்துக்கு ரெஸ்பான்சிபிள்? இந்த அதிகாரம், இந்த செகண்ட் லெவல் ஹையரார்கில இருக்கக்கூடிய பிசாசு எதுக்கு இவங்க பொறுப்பான கிரியைகளை இந்த அசுத்தாவிகள் செய்யும் சொல்லி சொன்னா, அதாவது மந்திரங்கள், சூனியங்கள், யாகங்கள், பில்லி சூனியங்கள், அப்புறம் பிளாக் மேஜிக், அதாவது வசியம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த வல்லமைகள் எல்லாம் செய்யறது யாரு? இந்த செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதான அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள் தான் இந்த லிஸ்ட்டை செஞ்சு கொண்டு இருக்கிறது. இதை நம்ம எங்க பார்க்கிறோம்னா, யாத்ராகமம் 7வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமம் 7வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது, வாசிங்களேன், யாத்ராகமம் 7வது அதிகாரம் 10ல இருந்து 12 வசனங்கள். அங்க மோசேயும் வாசிப்போமா? மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். ஸோ மோசே செஞ்ச அதே செயல்பாட்டை இவங்களை என்ன பண்றாங்க? செய்யறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனே மாதிரி, அதாவது அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உன் அளவுக்கு எனக்கும் எல்லாமே செய்ய தெரியும், ஒன்னும் செய்ய தெரியாமலாம் இல்லை அப்படின்ற ப்ரூவ் பண்றதுக்காக மோசே முன்னாடி இந்த விஷயத்தை செய்யறாங்க. எதனால செய்யறாங்க? எங்கிருந்து வந்துச்சு? இந்த செகண்ட் லெவல், பிசாசனுடைய 2வது லெவல் ஆகிய அதிகாரங்கள், பவர்ஸ்னு சொல்றோம் இல்லைங்களா? அங்கிருந்து தான் அந்த அதிகாரங்கள் இந்த மந்திரவாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த மந்திரங்கள், சூனியங்கள் எல்லாம் கிரியை செய்யுதுன்னா, அது நம்ம டைரக்டா எந்த லெவல்ல நம்ம போய் நம்ம டார்கெட் பண்ணணுங்க? அதிகாரங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 3வதா நாம் பார்க்கிறது, வாசிங்க 3வது எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல 3வது கேட்டகரி என்ன சொல்றாருங்க? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இவங்க 3வது கேட்டகரி. இப்பிரபஞ்சத்தின் அந்த பிரபஞ்சம் போது இது ரெண்டும் ஹெவன்ல இருந்து இருக்கிறது, அதாவது வானத்துக்கு மேல இருக்கிறது.
பூமிக்கு மேல இருக்கிறது. ஆனா இப்ப அடுத்து வர்றது ரெண்டுமே பூமிக்குள்ள இருந்து செயல்படுறதான 2 பவர்ஸ். புரியுதுங்களா? சோ பிசாசுனுடைய மண்டலத்தை 4 மண்டலமா பவுல் நமக்கு டீச் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 2 மண்டலம் மேல, அது முதலாவது துரைத்தனம், அடுத்ததா அதிகாரம், அடுத்தது 3வதா இங்க கீழே வந்துடுறாரு. இது என்ன பண்ணுதுங்க? வான மண்டல, அடுத்து பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்க்கிற இந்த ஹெவனுக்கு மேல இருந்து கிரியேட் செய்கிறதான, அது பூமி மேல இம்பாக்ட் இருக்கிறதான ஒரு இடத்துல இங்க இருந்து கிரியேட் செய்து, இப்போ இந்த ஆவிகளுடைய நோக்கம், இந்த ஆவிகளுடைய செயல்பாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, மனிதனுடைய சிந்தையிலே தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்குவது. வெயின் பிலாசபிஸ் சொல்றோம். வெயின் பிலாசபிஸ்னா என்னது? பிரயோஜனமே இல்லாத தத்துவங்களை பேச வைக்கிறது. ஏதோ பெரிய அறிவு மாதிரி, பெரிய அறிவாளி மாதிரி, பெரிய ஞான உதயம் வந்த மாதிரி நிறைய காரியங்களை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேச வைக்கிறதெல்லாம் என்னதுங்க? இந்த 3வது அதிகாரமாகிய பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, இவங்க தான் 3வது கேட்டகரி. இவங்களை நம்ம இனம் கண்டு கொள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். கர்த்தருடைய வெளிச்சத்துல, கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் தான் இவங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? இனம் கண்டு கொள்ள முடியும். சரி, எப்படி இவங்க மேனிஃபெஸ்ட் ஆவாங்க தெரியுமா? நம்ம வசனத்தை சொல்லும் போது அவங்களுடைய இருதயம் அப்படியே கல்லு மாதிரி ஆயிடும். வசனத்தில் இருக்கிறதான ஒரு வெளிச்சம் உள்ள போகும்போது அது வரைக்கும் நல்லா பேசுவாங்க, ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஆனா சுவிசேஷத்தை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, ஏசப்பா பத்தி ஒரு வார்த்தை சொன்னோம்னா அப்படியே கல்லாயிடுவாங்க. இல்லைன்னா எதிர்க்க ஆரம்பிப்பாங்க, தர்க்கம் பண்ண ஆரம்பிப்பாங்க, நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க 3வது கேட்டகரி ஆகிய யாரு? பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியினாலே இவங்களுடைய சிந்தைகள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? கட்டப்பட்டிருக்குது. வாசிப்போம் அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3 to 4 வசனங்கள். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். புரியுதுங்களா? இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை பவுல் சொல்றாரு. இப்ப இந்த வார்த்தையை பத்தி பேசும்போது அவங்களால புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவனை பத்தி தான் சொல்றாரு. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது அந்த இந்த உலகத்துக்கு மேல கிரியை செய்கிற அவன் அவர்களுடைய மனதை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். சோ ஒருத்தங்கிட்ட சுவிசேஷம் சொல்லி அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அவங்க எதனால கட்டப்பட்டிருக்கிறாங்க? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியினால அவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம மறந்துவிட கூடாது. அடுத்து 4வது கேட்டகரி என்னதுங்க? அது 4வது கேட்டகரி என்னதுங்க? எபேசியர் 6:12 திரும்ப வருவோம். முதலாவது துரைத்தனம் சொன்னேன், அடுத்ததா அதிகாரங்கள் சொன்னேன், அடுத்ததா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி சொன்னேன், அடுத்து 4வதா வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இப்ப இவங்களை நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா இவங்க இந்த ஆவிகள் தான் இப்ப இன்னைக்கு இந்த 10 நாட்களாய் பார்க்க போகிற இந்த பலிபீடங்களிலிருந்து கிரியை செய்கிறதான ஆவிகளாக இருக்கிறது. புரியுதுங்களா? சோ இதை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த விழுந்து போன இந்த ஆவிகள், அதாவது விழுந்து போன இந்த தேவதூதன் மூலமாக அவனோட கூட்டத்துல வந்ததான அந்த தூதருடைய சேனை, விழுந்து போன அந்த சேனை தான் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ் அப்படின்னு இருக்கா. ஹை பிளேசஸ்னா என்னது? உயர்வான இடங்களிலே, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ், ஆவிக்குரிய துன்மார்க்கங்கள் இந்த ஆவிக்குரிய இடங்களில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இந்த ஆவிக்குரிய வானமண்டலம்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஹை பிளேஸ்னு ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழ்ல வானமண்டலம்னு இருக்குது. இந்த வானமண்டலம் அப்படின்றதுக்கான எக்ஸாக்டான மீனிங் என்ன அப்படின்னா உயர்வான இடங்கள். உயர்வான இடம்னா என்னதுங்க? இப்ப நம்ம பூமியில உயர்வான இடம் எது? மலை, கரெக்டுங்களா? சோ மலையின் மேலே, மலை உச்சில, அதாவது ஒரு மனுஷன் தாழ்விடங்களில் சமவெளியில இருந்து இப்ப என்ன பண்றான்? இப்படி மேல பாக்குறான், அதாவது உயர்வான இடங்களில். அப்போ மலைகளிலே கட்டப்படுகிறதான கோவில்கள். இப்ப நம்ம சேலத்தை சுத்தி பாத்தீங்கன்னா மலையா இருக்கும். எல்லா மலையிலயும் என்ன இருக்கும்? ஒரு கோயில்
கண்டிப்பா. அது சின்ன மலை, எங்க பக்கத்துல, நம்ம செங்கரட்டு பக்கத்துல ஒரு சின்ன மலை தான். ஆனா அந்த மலையில என்ன கட்டி வச்சிருக்காங்க, ஒரு கோவிலை கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாவே ஒரு கோவில் வந்து அங்கங்க இருக்கும். ஏன்னா வான மண்டலங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நம்ம கிரவுண்டை விட கொஞ்சம் உயர்வான ஒரு இடத்துல இருக்குதா. ஸோ ரெண்டாவது, அது எப்படி பார்க்கப்படுகிறது பிசாசுனாலே, அது ஒரு பலிபீடமாக பார்க்கப்படுகிறது. எவ்ரி ஹில், எவ்ரி ரைஸ்டு பிளேஸ், உயர்வான எந்த ஒரு இடமும் இந்த விழுந்து போன தூதர்களால எப்படி பார்க்கப்படுகிறதுங்க, பலிபீடமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அங்க வந்து இந்த ஆவிகள் சுத்தி கொண்டு இருக்கும். அப்போ எவனாவது ஒரு ஆளு அங்க போகும்போது அவனை பிடிச்சிட்டு அவன் என்ன பண்ணிடுவான், ஒருத்தன் தான் போயிருப்பான், போய் ஒரு சின்ன கல்லை வச்சு என்ன பண்ணியிருப்பான், கும்பிட்டுருப்பான். அது என்ன ஆயிடுங்க, நாளாக நாளாக அப்படியே பெரிய ஒரு கோவிலாக அது மாறி இருந்திருக்கும், பெரிய விக்கிரகமாக மாறி இருக்கும். இதை பத்தி நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம். Jesus. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4 to 8 வசனங்கள். வாசிக்கலாமா? சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே, நல்லா கவனிக்கணும், எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலேக்குக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் அவன் செய்தான். இப்ப நல்லா கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி தீமையின் பலிபீடம் இருந்துச்சுன்னா இருந்துச்சு, ஆனா இஸ்ரவேலுக்குள்ள இல்ல. யாரு முதல்ல ஆரம்பிக்கிறா? இந்த சாலமோன் ராஜா தான் என்ன பண்றாருன்னா பலிபீடங்களை, அதாவது கோவில் எங்க போய் கட்ட ஆரம்பிக்கிறாரு, மலையில போய், மேட்டுல போய் கட்டுறாரு, மலையில போய் கட்டுறாரு. ஏன், என்ன பிரச்சனை, எதனால கட்டணும்? உண்மையான தேவனை வணங்குற அவரு ஏன் போய் ஒரு கோவில போய் ஒரு தூபம் கட்டுற இடத்த ஏன் போய் ஒரு மலையில கட்டணும்? ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத பெண்களை அவர் என்ன பண்றாரு, விக்கிரகங்களை வணங்குற பெண்களை போய் அவர் திருமணம் செஞ்சார். ஸோ திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, போய் கோவில்களை கட்ட ஆரம்பிச்சார். கோவில் எங்க கட்டல, இவர் பிளைன் சமனான இடங்கள்ல கட்டல, உயர்வான இடங்களிலே அவர் கட்டுகிறதை நாம பார்க்கிறோம். சோ இப்ப இந்த 4வதா நம்ம பார்க்கிறது, இந்த உயர்வான இடங்களில் கட்டப்படுகிறதான இந்த கோவில்களுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹை பிளேசஸ் அப்படின்னு சொல்றோம். உயர்வான இடங்களில் கட்டப்படுது. சரி, இப்போ இது மாத்திரம் இல்ல, இப்போ இது வந்து நம்ம வெளிப்படையாவே பலிபீடம், தீமையின் பலிபீடம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அது அங்கிருந்து தான் பலிபீடம்ன்ற கான்செப்ட் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? சோ இஸ்ரவேலுக்குள்ள தீமையின் பலிபீடம் வருவதற்கான காரணம் என்ன? சாலமோன்ற இந்த மனுஷன் விக்கிரகங்களை வணங்குகிற தன்னுடைய தேவனுக்கு பிரியமில்லாத மனைவிகளுக்காக என்ன பண்றாரு, கோவில போய் மலையில போய் கட்ட ஆரம்பிக்கிறதுல இருந்து தான் இஸ்ரவேலில் அதுக்கப்புறம் வந்ததான அந்த சந்ததி என்ன பண்ணப்படுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் தப்பி தவறி கொஞ்சம் நல்ல ராஜாவா இருப்பாங்க. மற்ற எல்லா ராஜாக்களும் எப்படிதான் இருந்தாங்க, பலிபீடங்களை கட்டி, தோப்பு விக்கிரகங்களை கட்டி, மலைகளின் மேலே போய், உயர்வான இடங்களில போய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களா அவங்க இருந்தாங்க. அப்போ இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது இந்த கோவில்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மலையின் உச்சில ஜியோகிராபிக்கலா ஒரு உயர்வான இடங்களில் இருப்பதை போல அது கட்டப்படுகிறதாக இருக்கிறது. இப்போ நல்லா கவனிக்கணும், நான் இங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கேன் பாருங்க. இந்த பிசாசுனுடைய ராஜ்யம் இந்த 4வதா இருக்கு இல்லைங்களா. முதலாவது என்னதுங்க, துரைத்தனம், அதிகாரம். அடுத்தது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அடுத்ததா வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இந்த 4வது கேட்டகரி இருக்கு இல்லைங்களா. இந்த 4வது கேட்டகரி தான் பூமிக்குள்ளாக டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கு, உள்ள இறங்கி கிரியை செய்யறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாசக்கதவா இருப்பது தான் இந்த மலைகளிலே கட்டப்பட்டதான கோவில்கள். புரியுதுங்களா? சோ மலைகளிலே கட்டப்பட்டதான கோவில்கள் என்ன பண்ணுதுன்னா டைரக்டா ஒரு ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல் மாதிரி. போர்ட்டல்னா என்னது, ஒரு மண்டலத்திலிருந்து இன்னொரு மண்டலத்திற்குள்ளாக நுழைவதற்கு இருக்கிறதான நுழைவாயில், அதுதான் போர்ட்டல்னு சொல்றோம். இப்போ ஆவி மண்டலத்திலிருந்து இந்த பூமி மண்டலத்திற்கு வரக்கூடியதான ஆவியின் தாக்கங்கள் எங்கிருந்து வருதுங்க, இந்த
உயர்வான இடங்களிலே கட்டப்பட்டதான கோவில்கள். கோவிலா இருக்கிறதுக்கு முன்னாடி அது பலிபீடமா இருந்துச்சு. இப்ப அது கோவில்னு சொல்லலாம். அது இந்துக்களின் கோவில், இந்த கோவில், அந்த சாமியோட கோயில், இந்த விக்கிரக கோயில்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அது எப்படிதான் இருக்குது? பலிபீடமாக இருக்குது. எப்படிப்பட்ட பலிபீடம்? தீமையின் பலிபீடமாக இருக்குது. சோ தீமையின் பலிபீடம்னா என்ன அர்த்தம்? லிட்டரலாவே 4வது கேட்டகரி ஆகிய அந்த அந்தகார, அது இல்ல சாரி என்னது, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இதுதான் 4th கேட்டகரி. டைரக்டா உள்ளே நுழைவதற்கான வாசலாக இவை இருக்கிறது. இவை என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ளே நுழைந்து மனிதர்களை ஏமாற்றி அவர்களை வசியப்படுத்தி துன்மார்க்கமான காரியங்களை இவை செய்ய வைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த காரியத்துக்கு பின்னாடி இருக்கிறதான ஒரு சில ரகசியங்களை நாம் வாசிக்க போகிறோம். வாசிப்போம். 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1-3 வசனங்கள். ஏற்கனவே கர்த்தருடைய மகிமையை பற்றி நம்ம லாஸ்ட் இயர்ல படிக்கும் போது இந்த தேவனுடைய உடன்படிக்கை பற்றி மகிமை விலகி போயிற்று, அதை பற்றிலாம் நம்ம இந்த வசன பகுதியை படித்தோம். இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாமா? பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையில் வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த பலிபீடம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்னு சொன்னேன். பலிபீடத்தின் வழியாக ஆவியின் தாக்கங்கள் பூமிக்குள்ளா வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ இந்த பலிபீடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி, அதாவது ஆவிக்குரிய ஒரு தொழில்நுட்பம், அது எதன் மூலமா தான் செயல்படுது? பலிபீடம் தான். இப்போ நல்லா கவனிக்கணும். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்னாலே பேசிக்கா என்ன தெரியுங்களா? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு சொல்றாங்களா, ஆவிக்குரிய போராட்டம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நீதியான பலிபீடமும் இன்னொரு தீமையான பலிபீடமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது ஏற்படுவதுதான் என்னது? ஆவிக்குரிய போராட்டம். அதுதான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அப்ப ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்கு இன்னொரு பேர் என்னது? பலிபீடங்களுடைய போராட்டம். புரியுதா நான் சொல்றது? சோ எங்கேயுமே ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடந்துச்சுன்னா அங்க என்ன நடக்குது? ஒரு தீமையின் பலிபீடம் ஒன்று இருக்கணும், இன்னொன்னு நீதியின் பலிபீடம் ஒன்று இருக்கணும். தேவனுடைய பலிபீடம் ஒன்று இருக்கணும், இந்த பக்கம் பிசாசனுடைய ஒரு பலிபீடம் இருக்கணும். இந்த 2 பலிபீடமும் ஒரே இடத்துல சந்திச்சுச்சுன்னா அது ஒரு கிளாஷ் நடக்கும். அந்த கிளாஷுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? ஆவிக்குரிய போராட்டம் என்றோ, இல்ல இப்ப நம்ம பார்க்கறதான தலைப்பு பேட்டில் ஆஃப் தி ஆல்டர்ஸ், பலிபீடங்களுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பலிபீடங்களுடைய யுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இதுதான் இந்த பலிபீடம்ன்றது தான் இந்த ஹோல் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறதான ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, தொழில்நுட்பம் மாதிரி, டெக்னாலஜின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஃபோன், இப்போ நம்ம எல்லா ஃபோனுமே கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு இல்லையா? ஆதி காலத்தில் கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சு? கம்ப்யூட்டருக்கு பின்னாடி கம்ப்யூட்டர்னா அவ்வளோ பெருசா இருக்கும். ஆதி காலத்து முதல் கம்ப்யூட்டர் ஒரு ரூம் சைஸ்க்கு இருந்துச்சு கம்ப்யூட்டர். இப்போ கம்ப்யூட்டர்ல செய்யக்கூடிய எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? ஃபோன்ல செய்யறோம். ஃபோன் எப்படி இருக்குது? இப்போ சின்னதா இருக்குது, கையிலேயே இருக்கு, பாக்கெட்ல வச்சுக்கலாம். எப்படி மாறுச்சு? ஆதி காலத்தில் இருந்த அதே தொழில்நுட்பம் தான் இப்பயும். ஆனா அந்த தொழில்நுட்பத்தினுடைய அந்த மாற்றங்கள், பரிமாணங்கள் என்ன ஆயிடுச்சு? மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? சோ அந்த காலத்துல ரூம் சைஸுக்கு இருந்தது, இன்னைக்கு பாக்கெட் சைஸ்ல, கை சைஸுக்கு என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. சோ கான்செப்ட் ஒண்ணுதான். அந்த ப்ராசஸ் பண்றது, கம்ப்யூட்டருக்குள்ள ப்ராசஸ் பண்றதுலாம் ஒண்ணுதான். சோ அது என்ன ஆயிடுச்சு? இப்போ அதனுடைய சைஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா மாறிடுச்சு. அதனால சின்னதா பாக்கெட்ல நம்ம போனுன்ற பேர்ல நம்ம வச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரி தான் இந்த ஆவிக்குரிய போராட்டம் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி என்னது? 2 விதமான ஆல்டர், 2 விதமான பலிபீடம் ஒன்றை என்ன பண்ணுது? எதிர்கொள்ளுகிறது. இதுதான் எல்லா ஆவிக்குரிய போராட்டத்திற்கும் இருக்கிறதான பின்னணியாக இருக்கிறது. சோ எல்லா ஆவிக்குரிய போராட்டத்திற்கும் பின்னாடி இந்த டிவைன் கன்ஃபரண்டேஷன் இருக்க வேண்டியது அவசியம். தெய்வீகமான ஒரு எதிர்ப்பு ஒன்று பிசாசனுடைய எதிர்ப்புக்கு நேராக வந்து கொண்டேதான் இருக்கும். அதுல நமக்கு எந்த கேள்வியும் இருக்கக்கூடாது. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ நான் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. எந்த ஒரு ஆவிக்குரிய போராட்டமும், நல்லா கவனிக்கணும், எந்த ஒரு ஆவிக்குரிய போராட்டமும் பலிபீடம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? பூமிக்குள்ள நடக்க முடியாது. அதனாலதான் இந்த முதல் படத்துல உங்களுக்கு நான் காமிச்சேன். இந்த பாருங்க, இந்த படத்துல போட்டிருக்கேன் பாருங்க. இங்க என்ன போட்டிருக்கு? ஆவி மண்டலம், ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். இது என்னது? பூமி மண்டலம், பிசிக்கல் ரெல்ம்.
இப்போ அந்த ஆவி மண்டலம் மக்களை என்ன பண்ணுது, ஒரு விதத்துல தாக்குதல் ஏற்படுத்துது. பிசிக்கல் ரெல்மும் ஒரு விதத்துல மக்களுக்கு தாக்குதலை ஏற்படுத்துது. ஆனா இந்த பூமி மண்டலத்துல நல்லா கவனிக்கணும், பூமி மண்டலத்துல ஒரு மாற்றம் வரணும்னா அது ஆவி மண்டலத்துல தீர்மானிக்கப்படாம பூமி மண்டலத்திற்கு வரவே வராது. அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம், 2 விதமான மண்டலங்கள், ஆவி மண்டலங்கள் இருக்கிறது. ஒன்னு வெளிச்சத்தின் ராஜ்யம், இன்னொன்னு ஈருளின் ராஜ்யம்னு சொன்னோம். புரியுதுங்களா? இப்போ நம்மளுடைய கதைக்கு வருவோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய போராட்டத்திற்கு நல்லா கவனிக்கணும், ஒரு ஆவிக்குரிய போராட்டத்திற்கு பின்பதாக இருப்பது என்னதுங்க, ஒரு பலிபீடம். ஒரு பலிபீடமா 2 பலிபீடமா? ஆவிக்குரிய போராட்டம்னா 2 பலிபீடம் இருக்கணும் சொன்னேன், மறந்துடக்கூடாது. 2 பலிபீடம். என்னென்ன பலிபீடம்? ஒரு பக்கம் தீமை செய்கிற பலிபீடம், இன்னொரு பக்கம் நீதியை வெளிப்படுத்துகிற பலிபீடம். இந்த 2 பலிபீடங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போதுதான் ஆவிக்குரிய போராட்டம் போன்று ஆரம்பிக்கிறது. இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, ஆல்டர்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம்ஸ். பலிபீடங்கள் எல்லாமே ஆவிக்குரிய தலங்களாக இருக்கிறது. பிளாட்ஃபார்ம்னா என்னது? தலம். முதலாவது தரம், 2வது தரம். ட்ரெயின் போகும்போது ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம், செகண்ட் பிளாட்ஃபார்ம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இப்போ பலிபீடம் அப்படின்றது தான் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, அதாவது ஆவிக்குரிய செயல்பாடு ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அதற்கு என்ன தேவை? பலிபீடம் தேவை. பலிபீடம் இல்லாம எந்த ஒரு ஆவிக்குரிய தாக்கமும் பூமிக்குள்ளாக நடக்க முடியாது. இம்பாசிபிள், 1000% இம்பாசிபிள்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தீமை இந்த பூமிக்குள்ள நடக்குதுன்னா அப்ப ஏற்கனவே அந்த தீமை நடப்பதற்காக ஒரு தீமையின் பலிபீடம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த பூமிக்குள்ள நீதிக்குரிய ஒரு செயல் நடக்குது, ரட்சிப்பு நடக்குது, இல்ல தேவனுடைய காரியம், பரிசுத்தத்திற்குரிய காரியம் நடக்குதுன்னா அங்கே பரிசுத்தத்திற்கான தேவனுடைய பலிபீடம் ஒன்று கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்போ 2 விதமான பலிபீடங்கள் இல்லாம இந்த பிசிக்கல் வேர்ல்டு, ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து வருகிறதான அந்த தாக்கங்கள் உள்ள வரணும்னா பலிபீடத்தின் வழியாக தான் உள்ள வரணும். புரியுதுங்களா? அப்போ இதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எப்படி தேவன் இந்த பூமிக்குள்ளாக நிறைய காரியங்களை பலிபீடங்கள் வழியாக வெளிப்படுத்தினாரோ அதை நம்ம பார்க்க போறோம். வரப்போற நாட்கள்ல இன்னும் 10 நாட்கள் அந்த பலிபீடங்களை குறித்து தான் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோடக்ஷனை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதே மாதிரி தான் பிசாசு இன்னைக்கு என்ன பண்றாங்க, பலிபீடங்கள் வழியாக தன்னுடைய தாக்கத்தை இந்த பூமிக்குள்ளாக அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். புரியுதுங்களா? சரி, கவனிங்க. இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த நீதிக்குரிய பலிபீடங்கள் அவை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பக்கம் தீமைக்குரிய பலிபீடங்களோடு ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது, ஒன்றோடு ஒன்று எதிர்கொள்ளும் பொழுது யுத்தங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 4லிருந்து 7 வசனங்கள் வாசிப்போமா? 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 4லிருந்து 7 வாசிப்போம். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. கவனிக்கணும். இப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பலிபீடத்திற்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு, தேவனுடைய பலிபீடம் மாதிரியாக, அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் பழைய ஏற்பாட்டு மனிதர்களுக்கு இருந்ததுன்னா அது என்னது தெரியுங்களா? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் இஸ்ரவேலருடைய கையில கிடையவே கிடையாது. சரிங்களா? அதனாலதான் அந்த பெலிஸ்தியர்ன்ற ஒரு ஊருக்குள்ள போகும் போதே அவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க என்னத்தை தூக்கிட்டு வரானுங்க? உடன்படிக்கை பெட்டியை இவனுங்க தூக்கிட்டு வராங்க. சோ உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு இருக்குது. எபிரேயர் 9:4
வாசிப்போமா? அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. சோ 3 காரியங்கள் இருக்குது. எதுக்குள்ள? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள. அந்த பெட்டியை ஒரு விக்கிரகமா அவங்க மாத்தல. தேவன் அந்த பெட்டியை ஒரு விக்கிரகமா கொடுக்கல. நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் பெட்டியை ஒரு விக்கிரகமா நினைச்சிருவாங்க. விக்கிரகமாக இல்ல. அது எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய பிரசன்னத்தை அடையாளப்படுத்துது. சோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இஸ்ரவேலர்கள் காலத்துல ஓல்டு டெஸ்டமெண்ட்ல எதுவுமே கிடையாது, உடன்படிக்கை பெட்டி மாதிரி. இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல எங்க உபாகமம்க்கு அடுத்து யோசுவால பார்க்கிறோம். யோசுவால 2 சம்பவம் நடக்குது. பிரதானமான 2 சம்பவம் இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு. என்ன நடக்குது? முதல்ல அவங்க யோர்தான் நதியை கடக்கணும். அந்த நதியை கடக்கணும்னா இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணும்? பெட்டியை தூக்கிட்டு தங்களுடைய தோல் மேல வச்சுக்கிட்டு காலை கொண்டு போய் எங்க வைக்கணும்? அப்படியே கரை புரண்டு ஓடுது, வெள்ளம் பயங்கரமா அடிச்சுன்னு போகுது. அதுல போய் காலை வச்ச உடனே என்ன ஆயிடுச்சுங்களா? அந்த யோர்தான் நதி குவியலாக குவிந்து நின்றது. இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். கர்த்தர் அற்புதம் செஞ்சு யோர்தான் நதி வழியா அவங்களை கொண்டுட்டு வந்தார். அடுத்து அவங்க சந்திக்க போறது ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்னது? எரிகோ. இப்ப இந்த எரிகோவுக்கு ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன பண்ணணும்னா 6 நாள் நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ரவுண்டு எதை தூக்கிட்டு? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்? அமைதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிக்கணும். 7வது நாள் 7 ரவுண்ட் அடிக்கணும். எதை தூக்கிட்டு? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு. கடைசியா நீங்க என்ன பண்ணணும்? 7வது ரவுண்டு முடியும் போது ஆர்ப்பரிச்சு நீங்க அந்த ஊரை சுதந்திரிக்கணும். இது 2க்குமே அவங்க பிசிக்கலா ஏதாவது போய் பண்ணாங்களா? எரிகோவை கடக்கிறதுக்கு டேம் கட்டல. அங்க எரிகோவை இடிக்கிறதுக்கு புல்டோசரோ ஜேசிபி எதுவுமே இல்லை. அப்ப அவங்க செஞ்சதெல்லாம் அவங்க கிட்ட இருந்தது என்ன தெரியுங்களா? வல்லமையான ஆயுதமாகிய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. அதை யோசுவா 3வது அதிகாரம் 15 to 16 நம்ம வாசிக்கிறதுக்கு நம்ம டைம் இல்லை, இன்னும் நிறைய நம்ம படிக்க போகிறோம். சரி, இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது தேவ பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில நம்மளால புரிந்து கொள்ள முடியாம, அதை அறிந்து கொள்ள முடியாம இருக்கிறதுக்கான காரணம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா ஆதாம் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதானே? ஆதாம் தானே முதல் பாவம் செஞ்சார். ஆதாமும் ஏவாளும் தான் முதல்ல பாவம் செஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதலாவது அவங்க செஞ்சதான பாவத்துக்கு அவங்க தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ளல. 2வதா தங்களுடைய பாவங்களுக்கு தங்களை ஒத்துக்கொள்ளாம இன்னொருத்தர் அவங்க என்ன பண்ணாங்க? குறை சொன்னாங்க. சோ இந்த இடத்துல அவங்க தங்களுடைய தேவன் மேல வச்சிருந்ததான அந்த மரியாதையும் போயிடுச்சு. தேவன் மேல அவங்களுக்கு இருந்ததான அந்த அன்பும் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா கீழ்ப்படியாமை, பாவம் அப்படின்றது அவங்களுடைய இருதயத்திற்குள்ளாக வந்துருச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த ஆல்டர் அப்படின்றது வெளியில மாத்திரம் கிடையாது. வெளியில, அதாவது அங்கங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, கோவில்கள் அந்த மாதிரி இடங்கள்ல மாத்திரம் இல்ல. எப்பெல்லாம் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமைன்ற ஒரு உருவாகுதோ அப்போ நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு தீமையின் பலிபீடம் ஒன்று நம்மள பிளட் லைன்ல உருவாயிடுது. நான் சொல்றது புரியுதா? சோ ஆல்டர்ன்றது பிசிக்கலா வெளியில இருக்கிறது, அது கல்லுனால கட்டப்பட்டிருக்கிறது மாத்திரம் ஆல்டர் கிடையாது. அதெல்லாம் ஆல்டர் தான். ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது, நம்ம வாழ்க்கையை அதிகமா இம்பாக்ட் பண்றது என்ன தெரியுங்களா? கீழ்ப்படியாமையின் மூலமாக நம்ம ரத்தத்திலே உருவாகி இருக்கிறதான தீமையான பலிபீடம். இப்ப ஒவ்வொரு தடவையும் தேவனுக்கு கீழ்ப்படியாம நம்ம போகும்போது என்ன தெரியுங்களா ஆகுது? நம்ம ரத்தத்துல ஒரு தீமையான பலிபீடம் ஒன்று உருவாகுது. புரியுதா உங்களுக்கு? சோ ஆல்டர்ன்றது பிளட்லயும் இருக்குது, எங்க இருக்குது? உலக பிசிக்கல் ரெல்ம்லயும் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லயும் இருக்கு. சோ 3 இடங்களிலே தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பலிபீடம் மாத்திரம் தான். புரியுதுங்களா? சோ அந்த பலிபீடம் எப்படி வேணா இருக்கலாம். ஒன்னு தீமையின் பலிபீடமாகவும் இருக்கலாம், நீதியின் பலிபீடமாகவும் இருக்கலாம். சோ இங்க இந்த பிரச்சனையினாலே ஆதாமுக்குள்ள என்ன வந்துருச்சு? பாவம் என்கிறதான கீழ்ப்படியாமையின் பலிபீடம் ஒண்ணு ஆதாமுக்குள்ள வந்துருச்சு. ஏன்? அவருங்க 2 பேரும் பாவம் செஞ்சிட்டாங்க. சோ அப்ப அவங்களுடைய வீழ்ச்சியில இருந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஐடலட்ரின்னா என்னது? விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களை வைத்து வணங்குவது. இப்போ ஆதாமை பொறுத்த வரைக்கும் தேவன் முக்கியமானவராக இருந்ததுதான் என்ன பண்ணிருக்கலாம்? இல்ல ஆண்டவரே, இந்த ஏவாளின் இடத்துல இருந்து நான் செஞ்சுட்டேன், என்னை தயவா மன்னிச்சிருங்க அப்படின்னா மேபி ஏவாளும் மன்னிப்பு கேட்டிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்? 2 பேருக்கும் மன்னிப்பு கொடுத்துருக்கலாம். இல்ல ஏவாள் மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தா ஒருவேளை
ஏவாளை தள்ளிட்டு வேற ஒரு துணையை தெரியல, நம்மளுடைய யோசனை தான் அது. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, தேவனை பிரையாரிட்டைஸ், தேவனை முக்கியத்துவப்படுத்த வேண்டிய இடத்துல தன்னுடைய மனைவியை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, வச்சிட்டார். அதனால என்ன பண்றாருன்னா, மனைவி போற இடத்துக்கே நானும் போறேன், நான் போற இடத்துக்கு என் மனைவி வருவா, என் மனைவி போற இடத்துக்கு நானும் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாவத்துல ஒன்றிணைஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும். அவங்களுக்குள்ள இருந்ததான ஒற்றுமை எதனால வந்துச்சு, பாவத்தினால வந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தன்னுடைய மனைவியை அவர் வச்சிட்டார். ஸோ ஐடல் வர்ஷிப்ன்றது எங்க இருந்து ஆரம்பிச்சிருச்சு, ஆதாம் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஐடலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். யார, தன்னுடைய மனைவியை ஐடலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மனைவியை விக்கிரக ஆராதனை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டார். மனைவியை அவர் மனைவியை அவரால் என்ன பண்ண முடியல, விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா தேவன் தானே மனைவியை உருவாக்குனாரு. அவர் என்ன பண்ணிருக்கலாம், தேவனுக்கு முதலிடம் கொடுத்துருக்கலாம். ஆனா இவருக்கும் அவரும் அவருடைய மனைவியும் என்ன பண்ணிட்டாங்க, தேவனுக்கு உரிய அந்த முதலிடத்தை கொடுக்காததுனால தேவனுக்குரிய அந்த இடத்தை வேற எது எடுத்தாலும் அது என்னவா மாறிடும், விக்கிரகமாக மாறிடும். புரியுதுங்களா? சோ இந்த விக்கிரகங்கள் தான் பலிபீடத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. புரியுதா? பலிபீடம்னா அதுக்கு என்ன வேணுங்க, அந்த பலிபீடத்தின் மேல இருக்கிறதான ஒரு விக்கிரகம் ஒண்ணு அவசியம். அந்த விக்கிரகம் எங்க இருந்து ஆரம்பிக்குது, ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் பலிபீடம்ன்ற இந்த சப்ஜெக்டை நம்ம ரொம்ப 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 தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதான பல பிரச்சனைகளுக்கு பின்னணி என்னன்னு நமக்கு தெரியாம நம்ம இருப்போம். அப்போ அதே போல இந்த பக்கம் தீமையின் பலிபீடங்கள் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் நன்மைக்குரிய பலிபீடங்கள் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பலிபீடங்களுக்கு எதிராக போர் செய்து நம்மளால யுத்தம் செய்து நம்மளால மேற்கொள்ள முடியும். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வருதுன்னா என்ன, எதுக்கும் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். ஒரு நீதியின் பலிபீடம் இருக்குது, ஒரு தீமையின் பலிபீடம் இருக்குது. ரெண்டும் ஒன்னோடு ஒன்று எதிர்கொள்ளும் போது தான் அங்கே என்ன நடக்குது, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய போராட்டம் ஒன்று நடக்கிறது. இப்போ இந்த ரெண்டு ஆல்டருக்கு நடுவுல எந்த ஆல்டர் சுப்பீரியரா இருக்குதோ நல்லா கவனிக்கணும். எந்த ஆல்டர், எந்த பலிபீடம் ரொம்ப வல்லமை உடையதா இருக்கிறதோ அந்த ஆல்டர் நிமித்தமா, அந்த பலிபீடத்தின் நிமித்தமா தான் அந்த ரிசல்ட் என்ன ஆகும், மாறும். அதனுடைய அந்த கதைக்களமே எந்த பலிபீடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருக்குதோ அதை பொறுத்து தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கான வசனங்கள் சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பாருங்க, நான் போட்டிருக்க பாருங்க, ancestral blood lines, நம்மளுடைய முற்பிதாக்களுடைய ரத்தத்தின் வழியாக, சாபத்தின் வழியாக ஆதாம் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு என்ன வந்துருச்சு, ரத்தத்துல தீமையின் பலிபீடங்கள் நம்மளுடைய ரத்தத்துக்குள்ள இருக்குது. இப்போ நம்ம தீமையின் பலிபீடத்தை நம்ம ரத்தத்துல ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அந்த தீமையின் பலிபீடத்துக்கு எதிரா பவர்ஃபுல்லான இன்னொரு நீதியின் பலிபீடத்தை நம்ம எழுப்பிட்டோம் சொல்லி சொன்னா நம்மளுடைய பிளட் லைனை பேக்ல ட்ரேஸ் பண்ணிட்டு போய் நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் உடைய பிரச்சனை, அவங்க கிட்ட இருந்து வந்த சாபம் பாவம் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், நம்மளால முறித்து தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கை நம்மளால என்ன பண்ண முடியும், வாழ முடியும். சொல்றது புரியுதுங்களா? சோ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான பிரச்சனைகளுக்கு 100% சொல்யூஷன் எது தெரியுங்களா? நம்மளுடைய ரத்தத்துல, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய பெற்றோர் வழியில, நம்மளுடைய சரீரத்துல பரம்பரையாய் தொடர்ந்து வருகிறதான சாபங்கள், பாவத்தின் வல்லமைகளாகிய அந்த தீமையின் பலிபீடங்களை எதிர்கொள்வதற்கு ஒரு பவர்ஃபுல்லான சுப்பீரியரான ஒரு நீதி, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நீதியின் பலிபீடம், அதை நம்ம என்ன பண்ணணுங்க, ரைஸ் பண்ணிட்டோம் சொல்லி சொன்னா அந்த பலிபீடம் என்ன பண்ணும், எல்லா வேலையும் பார்த்துரும். சரிங்களா? அதை பத்தி தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பூமியிலே மரித்து, எதுல மரிச்சார், அவர் சிலுவையிலே மரித்தார். இப்ப இந்த சிலுவைன்றது தான், அதை பத்தி ஒரு தனி சாப்டரா நம்ம பார்க்க போறோம். 9வது நாள் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ கிராஸ், த ஹையஸ்ட் ஆல்டர், உலகத்திலே தலை சிறந்த ஒரு பலிபீடம்னு சொன்னா அது என்னது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரித்ததான சிலுவை. அதை பத்தி நம்ம 9th டே நான் அதை பத்தி பேச போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்ப நல்லா கவனிக்கணும். இவர் என்ன பண்றாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில மரிக்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனம்.
சேர்ந்து வாசிப்போமா? ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். திரும்ப வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த நீதியின் பலிபீடத்திற்கு நம்ம வரணும்னா ஆதாமின் மூலமா வந்தது தீமையின் பலிபீடம். நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்தது தீமையின் பலிபீடம். இப்ப நீதியின் பலிபீடம் வேணும்னா ஒரே வழிதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எப்படி உயிர்ப்பிக்கப்படுவோம்? அவரை நம்பி, அவரை அறிக்கை செய்து, அவரை விசுவாசித்து, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சோ இந்த ரைச்சஸ் ஆல்டர், நீதியின் பலிபீடத்தை கட்டுவதற்கான முதல் படி என்னதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றதுதான் இந்த பலிபீடத்தை கட்டுறதான முதல் படி. நம்மள பல பேர் என்ன தெரியுங்களா பண்றோம்? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நின்றுறோம். பலிபீடம்னா என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மாத்திரமே நமக்கு பாவ சாபத்துல இருந்து நமக்கு விடுதலை தராது. நல்லா கவனிச்சுக்கணும். நமக்கு ரட்சிப்பு தர்றது வேற, பாவ சாபத்துல இருந்து விடுதலை தர்றது வேற. ரெண்டு விஷயத்தை நம்ம குழப்பிக்க கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன்னுடைய குடும்பத்தார் என்ன பண்ணப்படுவீங்க? வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவது வேறு, பாவ சாபங்களிலிருந்து வெளியே வருவது வேறு. ரெண்டுமே வேற வேற. நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஆட்கள் இந்த இப்ப நம்ம இந்த மாதிரி இந்த ஆவிக்குரிய போராட்டம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இவங்கெல்லாம் சொல்றது என்னன்னா, ரட்சிக்கும் போதே எல்லாமே நடந்துரும், ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் கிடைச்சிரும், கிறிஸ்துக்குள்ள அப்படி நீதிமான ஆயிட்டு பார்க்கப்பட்டோம், எல்லாமே அப்பயே முடிஞ்சிருச்சு, ஒரே நாள்ல எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள் மேஜிக் மாதிரி அப்படியே சொடக்கு போட்டு மேஜிக் மாதிரி எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனா அப்படி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா இந்நேரம் நம்ம எல்லாருமே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு பயங்கர பரலோக வாழ்க்கையை வாழ்ந்து இந்நேரத்துக்கு முழு உலகத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும்? ஆண்டவருக்குள்ள கிறிஸ்தவங்களால ஆதாயம் பண்ணியிருக்க முடியும். ஆனா சுத்தி பாருங்க, அப்படியா இருக்குது? இல்ல. இருக்கலே கேவலமான வாழ்க்கை கிறிஸ்தவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா பாவ சாபங்களிலிருந்தும் அடிமைத்தனங்களிலிருந்தும் மனிதனுக்கு விடுதலை வேணும்னு சொன்னா அவன் என்ன பண்ணணுங்க? அவன் தன்னுடைய வாழ்க்கையில பலிபீடம் ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தீமையின் பலிபீடத்திற்கு எதிரான நீதியான பலிபீடங்களை கட்டி எழுப்பி அதுல மேற்கொண்டா மாத்திரம்தான் ஜெனரேஷனல் பேட்டர்ன்ஸ், பிளட் லைன் கர்ஸ், ஜெனரேஷனல் கர்ஸ், ஃபோர் ஃபாதர் ஆல்டர்ஸ், எந்த ஆல்டர் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே தீர்வு, தீமையின் பலிபீடத்திற்கு எதிராய் ஒரு நீதியின் பலிபீடம் ஒன்று எழுப்பப்பட வேண்டும். புரியுதுங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இதற்கான ஒரு சில அடிப்படையான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். வாசிப்போம். 1 சாமுவேல். இங்க நடந்த ஒரு சம்பவத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 17 22 வரைக்கும். 1 சாமுவேல் 4:17-22 வாசிப்போமா? செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று, உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினேகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள், தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியினால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். பினேகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையில் நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கோபோத் என்றும் பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்ணிட்டாங்க? யார் பிடிச்சிட்டாங்க? பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். சம்பவத்தை நம்ம ஏற்கனவே போன வருஷத்துல நிறைய தடவை பாஸ்டர் பேசியிருக்கிறாங்க, நம்ம இதை கவனிச்சிருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு நம்ம அதுல இருந்து ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சோ உடன்படிக்கை பெட்டியை இந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன நடக்குது நம்ம பார்க்குறோம். ஏலி கீழே விழுந்து செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஓப்னி பினேகாஸ்ன்ற அந்த 2 ஏலியினுடைய பசங்க இருக்கிறாங்க.
அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப தப்பான வாழ்க்கை முறையாக இருக்குது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை அவனுங்க வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. அதனால பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த புறஜாதி ஜனங்க, எந்த மக்கள் வந்து உடன்படிக்கை பெட்டியை பார்த்து ஊன்னு பயந்தானுங்களோ அந்த ஜனங்களே இப்ப எதை பிடிச்சிட்டானுங்க? உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டானுங்க. சரிங்களா? ஸோ என்ன நடந்தது நம்ம பார்க்கிறோம். ஏலி கீழே விழுந்துட்டாரு. பினேகாசனுடைய மனைவி வந்து திடீர்னு பிரசவ வேதனைப்பட்டு அவ இறந்து போயிடுறா. தேவ மகிமை வெளியே போயிடுச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும். ஏன் தேவ மகிமை போச்சுன்னா அதுக்கு காரணம் போடப்பட்டிருக்குது. என்னது? இந்த ஓப்னி பினேகாஸ்னு இந்த 2 பேர் யார்? இவனுங்க ஏலியோட பசங்க. இந்த பசங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ரொம்ப அக்கிரம அநியாயம் பண்றவனுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னா, வர்ற காணிக்க அவனுங்க வந்து ஆசாரியர்கள் தான். ஆனா இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, வர்ற காணிக்கைய தேவன் சொன்ன நியமனத்தின்படி இல்லாம இஷ்டத்துக்கு இவனுங்க தூக்குறது. ரெண்டாவதா, அங்க கோவில் கிட்ட ஆலயத்து அந்த தேவனுடைய தேவாலயத்துக்கிட்ட ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட வர்றதான பெண்கள் கிட்ட இவனுங்கெல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணுவானுங்க. ஸோ இதெல்லாம் பயங்கரமா தேவனுடைய பார்வைக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப வேதனையான ஒரு காரியமா இருந்தது. இப்ப நல்லா கவனிக்கணும். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய எப்படி தேவன் தொட விட்டாரு அப்படின்னா, ஏன் தேவ மகிமை போச்சுன்னா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மேல இருந்த மகிமை விலகி போனதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? தலைவர்களா இருக்க வேண்டிய ஓப்னியும் பினேகாசும் தேவனுக்கு பிரியமில்லாத பாவ வாழ்க்கையை வாழ்ந்ததுனாலே. இப்போ இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியும். என்னன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நம்மளால நீதியான பலிபீடத்தை கட்டி எழுப்ப முடியாது. திரும்ப சொல்றேன் பாருங்க. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துகிட்டு நம்மளால நீதியான பலிபீடத்தை என்ன பண்ண முடியாது? கட்டி எழுப்ப முடியாது. ஏற்கனவே இருக்கிற தேவ பிரசன்னத்தையும் தக்க வச்சுக்க முடியாது. இப்ப நான் போட்டிருக்க பாருங்க, the glory of God does not travel on the shoulders of filthy and unrighteous servants. அசுத்தமான அநீதியான ஊழியக்காரர்கள் இருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்க முடியாது. புரியுதுங்களா? சோ இதுதான் தேவ மகிமை உடன்படிக்கை விட்டும் இஸ்ரவேலை விட்டும் விலகி போனதற்கான காரணமாக இருக்கிறது. புரியுதுங்களா? இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்குன்னு சொல்றோம். ஜெனரேஷனல் கர்ஸ், ஜெனரேஷனல் பேட்டர்ன்ஸ், பிளட் லைன் பேட்டர்ன்ஸ், இப்படி நிறைய இருக்குது. இப்போ அதுக்கு எதிராக நம்ம யுத்தம் செய்யணும் அப்படின்னா, இந்த பக்கம் நம்ம நீதியின் பலிபீடம் வேணும்னு சொன்னோம். இன்னொன்னு, இந்த தீமையின் பலிபீடத்திற்கு பொதுவான எந்த ஒரு காரியமும் நம்மளிடத்துல காணப்படக்கூடாது. திரும்ப சொல்றேன், தீமையின் பலிபீடம் இருக்கு இல்லையா, தீமையின் பலிபீடத்திற்கு பொதுவான ஒரு சில தன்மைகள் இருக்கும் இல்லையா, அந்த தன்மைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்மளால நீதியின் பலிபீடத்தையும் கட்டி எழுப்ப முடியாது. நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்பினாலும் அந்த பலிபீடத்தினால தீமையின் பலிபீடத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஸோ யூ ஆர் ஸ்டக் இன் அன் ஜெனரேஷனல் பேட்டர்ன். பல தலைமுறையா வர்ற ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்பாவுக்கு வந்தது, தாத்தாக்கு வந்தது, நமக்கு வரும். குடும்பத்துல யாரோ ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி வந்தது நமக்கு வரும். ஸோ இப்படி பல தலைமுறைகளாக வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைங்க சந்திப்பாங்க, பிள்ளைங்களுக்கு அடுத்து பேர பிள்ளைங்க சந்திப்பாங்க. தலைமுறையா இந்த யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய சிந்தைகளுக்கு இந்த அறிவு எட்ட மாட்டேங்குது. அப்போ தீமையான பலிபீடத்திற்கு பொதுவான எந்த ஒரு காரியமும் என்னுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. அதை நாம் முதலாவது நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். இப்போ இதுல இந்த 4வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிப்போமா? ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தை யார் சொல்றது தெரியுமா? பெலிஸ்தர்கள் சொல்றானுங்க. யார் சொல்றா? பெலிஸ்தர்கள் சொல்றாங்க. இந்த வார்த்தையை பெலிஸ்தர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நினைச்சு, ஐயோ இப்படிலாம் ஆண்டவர் செஞ்சாரே. அப்போ பயங்கரமான ஒரு பயமோ ஒரு நடுக்கமோ. நல்லா கவனிக்கணும். யாருக்கு? ஏலியுடைய பசங்களுக்கு இருந்ததை காட்டிலும் யாருக்கு இருந்துச்சு? பெலிஸ்தர்கள். ஏங்க நான் சொல்றது புரியுதா? இல்லையா? அதாவது நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில எதிரிக்கு இருக்கிறதான பயத்தை விட நம்ம கிட்ட தேவனை குறித்ததான பயம் கம்மியா இருக்கு. இதுதான் இங்கேயும் நடந்துச்சு.
ஏலியோடைய பசங்க கிட்ட இருந்த பயத்தை, ஐ மீன் பெலிஸ்தர்கள் கிட்ட இருந்த பயத்தை விட ஏலியோடைய பசங்க இருந்தாங்களே ஓப்னி பினேகாஸ், அவனுங்களுக்கு ஆண்டவரை பத்தி பயமே இல்லை. இப்போ இதுதான் தீமையான அநேக காரியங்கள் வருவதற்கும் மகிமை விலகி போவதற்கும் அடிப்படையான ஒரு காரணமாக இருந்தது. சரிங்களா? அப்போ இந்த பலிபீடம், இந்த உடன்படிக்கை பெட்டி தான் அந்த காலத்துல ஓல்டு டெஸ்டமெண்ட்ல யுத்தம் செய்வதற்கு பிரதானமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரைமரி வெப்பன், முக்கியமான ஒரு ஆயுதம். என்னது? தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற உடன்படிக்கை பெட்டி. அது எங்கெங்கெல்லாம் தூக்கிட்டு போனாலும் அவங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஜெயம், விக்டரி தான். ஆனா எதை பொறுத்து? தூக்கிட்டு போறனால கிடையாது. தூக்கிட்டு போறவன் யாரு, எந்த ஆளு, அவனுடைய குணாதிசயம் என்ன, அவன் எப்படிப்பட்டவனா தேவனுக்கு முன்னாடி இருக்கிறான்றதை பொறுத்து தான் விக்டரி கேரண்டி. புரியுதுங்களா? மற்றபடி இவன் அநியாயம் செஞ்சுக்கிட்டு கொண்டு போய் நான் உடன்படிக்கை பெட்டி வச்சவனுக்கு ஜெயம் வந்துடும்னா அதெல்லாம் வேலைக்காகாது. தேவன் அவ்விதமாக உடன்படிக்கையின் பெட்டி மூலமாக அவர் கிரியை செய்வது இல்லை. ஸோ ஆல்டர்ஸ், இந்த பலிபீடங்கள் போட்டிருக்கேன் பாருங்க, பலிபீடங்கள் எல்லாமே யுத்தம் செய்வதற்கான தளங்களாக இருக்கிறது. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னா அதற்கு அடித்தளமா இருப்பது என்ன தெரியுங்களா? பலிபீடங்கள் தான். ஸோ பலிபீடங்கள் இல்லாம நம்மளால யுத்தத்துல ஈடுபட முடியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த யோர்தான் நதியை பிளக்கும் முன்பதாக, அது பிளந்து போகும் முன்பதாக உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு தான் போனாங்க. அதே போல எரிகோ பட்டணம் கைப்பற்றதுக்கு முன்னாடியும் என்னத்தை தான் தூக்கிட்டு போனாங்க? உடன்படிக்கை பெட்டியை தான் அவங்க தூக்கிட்டு போனாங்க. ஸோ எதிரிகள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க, உடன்படிக்கை பெட்டி இருந்தா இஸ்ரவேலருக்கு என்ன கிடைக்குது? வெற்றி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி. பாருங்க, நான் போட்டிருக்கேன் பாருங்க, ஆல்டர்ஸ் ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃப் வார்ஃபேர். இப்போ நம்ம சரியான அந்த பலிபீடத்துல நம்ம இல்லை அப்படின்னா, சரியான பலிபீடத்தின் மேல நம்ம நின்று கொண்டு இல்லைன்னா நம்ம செய்யறதான யுத்தத்துல நம்மளே தோத்து போயிடுவோம். நான் பலிபீடத்துல நிக்கிறேன்னு நம்ம சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம எந்த பலிபீடத்தின் மேல நிக்கிறேன்றதை நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்போ நான் அதனாலதான் சொன்னேன், இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்குது. நம்ம குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, ரத்த ஓட்டத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அம்மா அப்பா வழியா வந்ததான எவ்வளோ சாபத்தின் வல்லமைகள், போராட்டங்கள், எத்தனையோ பழக்க வழக்கங்கள், மாற்ற முடியாத காரியங்கள் எவ்வளோ இருக்குது. இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிறதான ஒரே ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி என்ன தெரியுங்களா? பலிபீடம், பேட்டில் ஆஃப் தி ஆல்டர்ஸ். பலிபீடங்களுக்கு இடையே நடக்கிறதான ஒரு பெரிய போர்க்களமாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம வாசிப்போம். அடுத்து என்ன பண்ணானுங்க இவனுங்க? இந்த பெலிஸ்தரை இதை பிடிச்சிட்டு போயிட்டு தங்களுடைய தாகோனுடைய கோவில்ல போய் அதை வைக்கிறானுங்க. வாசிச்சோம் இல்லைங்களா? 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1-3 வசனங்கள். இப்போ என்ன நடக்குது? இங்கதான் பேட்டில் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்துச்சு? இஸ்ரவேலர்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் தூக்கிட்டு வந்தானுங்க. இவனுங்க தூக்கிட்டு வந்தவனுங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் பயந்து, இவனுங்க கோயிலுக்கு வெளியிலனாச்சும் வச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் தீட்டா இருக்குமே நம்ம கோயில், ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கலாம். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க? இவனுங்களை அறியாமலே கொண்டு வந்து ஆண்டவர் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த சூழ்நிலையெல்லாம் அனுமதிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்றானுங்க? நேராக கொண்டு வந்து அவனுங்க கோவிலுக்குள்ள வச்சிடறானுங்க. அந்த கோவிலுக்குள்ள யார் இருக்கிறா? தாகோன்ற ஒரு விக்கிரகம் ஒன்று இருக்குது. இப்பதான் ஆரம்பிக்குது. ஏன்? இது என்ன பலிபீடம்? ஏங்க, இந்த தாகோன் இருக்கிறது என்ன பலிபீடம்? தீமையின் பலிபீடம். உடன்படிக்கை பெட்டி என்னது? நீதியின் பலிபீடம். இப்ப 2 பலிபீடத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டானுங்க? ஒரே இடத்துல வச்சுட்டு பூட்டிட்டு போயிட்டானுங்க. சோழி முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சது. காலையில வந்து எந்திரிச்சு பாக்குறானுங்க, தாகோன் குப்புற மல்லாக படுத்து கிடக்குறாரு. அவர் என்ன பண்றாரு? அவர் படுத்து கிடக்குறாரு, அவரு சாஞ்சிட்டாரு. சரி, முதல் நாள் தான் இப்படி ஆச்சு, அடுத்த நாள் ஏதாவது தீட்டா ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணிருக்கலாம்? உடன்படிக்கை தூக்கிட்டு போய் வெளியே வச்சிருக்கலாம். திரும்ப என்ன பண்ணானுங்க? விழுந்து போன அந்த தாகோனை தூக்கி நிறுத்துறானுங்க. 2வது டைம் விழும்போது தலை கையெல்லாம் தனியா போய் முண்டை மட்டும் தனியா இருக்குது. இப்போ என்ன லிட்டரலா அன்னைக்கு அந்த டைம் என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இல்லைங்களா? நம்ம மாம்ச கண்கள்ல பார்த்திருந்தோம்னா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. திடீர்னு நைட் நேரத்துல அது தானா அந்த சிலை மட்டும் என்ன இருக்கும்? விழுந்திருக்கும். மாம்ச கண்ணில் பார்த்தீங்கன்னா, ஆவியின் கண்கள்லாம் அந்த இன்சிடென்ட்டை நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். பயங்கரமான, அப்படியே நடுங்கி இருக்கும் அந்த தாகம்லாம். ஏன்? தேவ பிரசன்னத்தை சுமந்து வருகிற உடன்படிக்கை பெட்டி, அது நீதியின் பலிபீடம். இங்க அருவருப்பையும் அசுத்தத்தையும் நிறைவேற்றுகிறதான தீமையின் பலிபீடம். இந்த பலிபீடத்துக்கு எதிர் பக்கத்துல ஒன்று வந்து வச்சோன்னா இதால முடியல, அது கீழே விழுந்து அது தன்னுடைய கை கால்லாம் போயிடுச்சு.
இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதை பத்தி இன்னும் வர 2-3 நாள்ல நான் பேச போறேன். பலிபீடங்கள்ல 2 விதமான பலிபீடங்கள் இருக்கிறது. நீதிக்குரிய பலிபீடங்கள்ல 2 பலிபீடங்கள் இருக்கு. ஒன்னு ஸ்டேஷனரி ஆல்டர்ஸ், மொபைல் ஆல்டர். ஸ்டேஷனரி என்னன்னா ஒரே இடத்துல எப்பொழுதும் இருக்கக்கூடிய பலிபீடங்கள். மொபைல் என்ன அர்த்தம்? நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதான பலிபீடங்கள். புரியுதுங்களா? அதாவது நான் சொல்றது நீதியின் பலிபீடத்துல 2 காரியங்கள் இருக்கிறது. அதே மாதிரி தீமையின் பலிபீடங்களிலும் இந்த மாதிரி 2 கேட்டகரி இருக்குது. ஸ்டேஷனரி ஆல்டர். ஸ்டேஷனரினா என்ன அர்த்தம்? எப்பயுமே ஒரே இடத்துல தான் இருக்கும் அந்த பலிபீடம். அடுத்து மொபைல்னா என்ன அர்த்தம்? நகர்ந்து கொண்டே இருக்கிறதான பலிபீடம். சோ தீமையின் பலிபீடத்திலும் 2 கேட்டகரி இருக்குது, நீதியின் பலிபீடத்திலும் 2 கேட்டகரி இருக்கு. அது வர்ற 2-3 நாள்ல அதை பத்தி நான் உங்களோட கூட நான் பேச போறேன். இப்போ அடுத்து நான் பார்க்க போற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய போராட்டங்கள் இந்த 2 பலிபீடங்களுக்கு நடுவா நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா இது என்ன நான் சொன்னேன், 2 விதமான இன்ஃப்ளூயன்ஸ் ஆவி மண்டலத்தில் நடக்குது. ஒன்னு வெளிச்சத்தினுடைய ராஜ்யம், அது என்னது? பரலோகம். இன்னொன்னு இருளின் ராஜ்யம். இந்த 2 ராஜ்யத்திலிருந்து வர்ற இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த பலிபீடங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்போ பக்கத்துல நம்ம வைக்கும் போது, அந்த ஆல்டர்ஸை கொண்டு வந்து பக்கத்துல வைக்கும் போது நடக்கிறது ஆவிக்குரிய போராட்டம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ இந்த 2 போராட்டத்துல நடக்கிறதான பிரச்சனை என்னன்னா, அதுல பிரதானமாய் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதான பலிபீடம் என்ன ஆயிடும்? ஜெயிச்சிரும். நான் சொல்றது புரியுதா? எங்க ஒருத்தர் சின்னதா இருக்கிறாரு, ஒல்லியா இருக்கிறாரு, அவர் வந்து நல்ல வாட்சாட்டமா இருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட சண்டைக்கு போனா, சண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுவோம் வாட்சாட்டமா இருக்கிறவர் தான் என்ன பண்றாரு, ஜெயிப்பாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி தான் எது பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நம்ம ஒருவேளை யூகிச்சு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த பலிபீடங்களை பொறுத்த வரைக்கும் தீமையின் பலிபீடம், நீதியின் பலிபீடம்னு 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல நீதியின் பலிபீடம் தான் ஜெயிக்கும். ஏன்னா இது யூனிவர்சல் ட்ரூத். குட் ஆல்வேஸ் வில் வின். நன்மை என்பது எப்பொழுதுமே ஜெயிக்கும். நம்மளுடைய தமிழக அரசனுடைய மோட்டோ என்னதான்? வாய்மையே வெல்லும். வாய்மையே வெல்லும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. உண்மையாலுமே அது வந்து என்ன சொல்றதுங்க, பயங்கர டிவைன்லி இன்ஸ்பயர்டு மோட்டோ. அது அவர் தெய்வீகமா, அது யாரு எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஹிஸ்டரியில தெரியுமா? யாராவது சொன்னாங்க? அண்ணா, பெரியார் யாராவது சொன்னாங்க? தெரியல. தமிழக அரசுக்கு அந்த வாய்மையே வெல்லும் யாரு எழுதி கொடுத்தாங்க தெரியல. தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். சில நேரங்களில் நான் சொல்ற எக்ஸாம்பிள கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கும் நீங்க சந்திக்கிற ஒரு நபருக்கும் ஸ்பிரிட்டே ஒத்தே வராது. ஒரு மாதிரி அப்படியே ஒராய்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கிறது நீதியின் பலிபீடம், அவங்களுக்குள்ள இருக்கிறது கண்டிப்பா என்ன பலிபீடம்? தீமையின் பலிபீடம். ஏன்னா பக்கத்துல வந்து கொஞ்சம் க்ளோஸா கான்டாக்ட் ஆகும் போது என்ன ஏற்படும்? ஃப்ரிக்ஷன் ஏற்படும், உராய்வு ஏற்படும். ஸோ அப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம், ஆவியானவரை பெற்று நம்ம நீதியின் பலிபீடத்தை சுமக்கிற மக்களா நம்ம இருக்கும் போது நம்மளிடத்துல ஒருத்தன் வந்து கான்டாக்ட் ஆகும் போது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது? தீமையின் பலிபீடங்கள் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அதை தாண்டி இன்னொரு டீசெண்டா இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். சரி, இது வந்து ரட்சிக்கப்படாதவனுக்கு வச்சுக்குவோம். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் பக்கத்துல வரும்போது நமக்கு ஏன் செட் ஆக மாட்டேங்குது? இந்த கேள்வி நல்ல கேள்வியா? யோசித்து பாருங்க. ஏங்க, ரட்சிக்கப்படாத ஒருத்தன் தீமையின் பலிபீடத்தை சுமந்து வரான், நம்ம நீதியின் பலிபீடத்தை சுமந்து போறோம். நமக்குள்ள ஒத்து வர மாட்டேங்குது. ஏன்னா நமக்குள்ள ஒரு அந்த இடத்துல ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது. நீதியின் பலிபீடத்திற்கும் தீமையின் பலிபீடத்திற்கும் ஒரு போராட்டம் நடக்குது. சோ பிரச்சனை வருது. ஆனா விசுவாசி இருக்கும் போதே ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, நான் அதுக்கு ஒரு சில காரியங்களை நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. ஒரு சில விசுவாசிங்க, நான் தான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க, சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ரத்தத்துக்குள்ள இருக்கிறதான தீமையின் பலிபீடம் என்ன பண்ணல? உடைக்கப்படல. நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. ஒரு ரட்சிக்கப்பட்டான்றனால அவன் எல்லாத்துல இருந்து விடுதலை ஆனான்னு கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். ஆனா தீமையின் பலிபீடத்திலிருந்து அவனுக்கு என்ன ஆகல? இன்னும் டெலிவரன்ஸ் அவனுக்கு வரல. அதனாலதான் இந்த விசுவாசி நன்மை, அது நீதியின் பலிபீடத்தை சுமந்து செல்கிற விசுவாசிக்கு பக்கத்தில் இருக்கிறதான இன்னொரு விசுவாசியோட ஒத்து வராம இருக்கிறதுக்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம். இல்லைன்னா ஆப்போசிட், அவரு நல்ல நன்மை, அவரு நீதியின் பலிபீடமா இருக்கலாம், நம்ம கிட்ட ஏதோ தீமையின் பலிபீடம் இருக்குன்ற அப்படியும் புரிஞ்சுக்கலாம். நம்ம மட்டும் எப்பயுமே ரைட்டுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? 2 சைடு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும் தேவனிடத்துல. ஆண்டவரே, விசுவாசின்னு இவர் சொல்றாரு, எங்க ஆலயத்துக்கு வராரு, ஏன்னா எனக்கும் இவருக்கும்
ஒத்து வர மாட்டேனுதே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று அவர்கிட்ட தீமையின் பலிபீடம் இருக்கணும், இல்லை என்கிட்ட தீமையின் பலிபீடம் இருக்கணும். ரெண்டு பேத்துல ஏதாவது இருக்கிறத கர்த்தர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். பாருங்க 1 சாமுவேல் அந்த 5வது அதிகாரம் 4-7 அவர் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கடந்ததும் இல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்திலிருந்து தாகோனுடைய வாசற்படியை என்ன பண்றதில்லை, மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர்கள் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று அவர்கள் சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும், நான் போட்டிருக்கேன் பாருங்க, the superior altar always takes the day. ஒரு நாள்ல ஜெயம் உண்டாகும்னா அது கண்டிப்பா எந்த பலிபீடத்தினால, எந்த பலிபீடம் பவர்ஃபுல்லா இருக்குதோ அந்த பலிபீடம் தான் அந்த நாளுக்குரிய ஜெயத்தை நிர்ணயிக்க முடியும். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, இந்த நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிக்கிறோம் இல்லைங்களா, நீங்க நிர்ணயம் பண்ணிக்கோங்க, இந்த நாளில் எந்த பலிபீடம் ஜெயிக்கும், எந்த பலிபீடம் பவர்ஃபுல்லா இருக்குதோ. நீதியின் பலிபீடம் ஜெயிக்கும், ஆனா அந்த நீதிக்கான பவர் நமக்குள்ள இருக்கணும் ஃபர்ஸ்ட். சோ அது என்னன்றதை நான் சொல்ல போறேன். நீதியின் பலிபீடத்தை எப்படி நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதெல்லாம் நான் சொல்ல போறேன். இப்போ எந்த பலிபீடம் பவர்ஃபுல்லா இருக்குதோ, இன்கேஸ் ஒருவேளை உடன்படிக்கை பெட்டியில பவரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடன்படிக்கை பெட்டி சாஞ்சி கிடந்திருக்கும், தாகம் நின்றுட்டு இருந்திருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பவர் வேற எங்கேயோ மாறிடுச்சு, இங்க இருக்க வேண்டிய இடத்துல பவர் இல்ல. நீதியின் பலிபீடத்தன்ற பவர் இல்ல, பேரு தான் நீதியின் பலிபீடம். நான் சொல்றது புரியுதுங்களா? நிறைய நேரங்களில் இந்த ஃப்ரிக்ஷன், இந்த உராய்வு வரும்பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பவர்ஃபுல் ஆல்டர்ஸ் ஆல்வேஸ் வின். வல்லமையுள்ள பலிபீடங்கள் எப்பொழுதுமே அந்த நாளிலே அந்த ஜெயத்தை அவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தீமையின் பலிபீடங்களுக்கு பதிலாக நீதியின் பலிபீடங்களை நம்ம பலப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இதை பற்றி நான் மேபி இன்னொரு 2-3 மாதங்கள் கழித்து இன்னொரு 10 நாட்கள் இதை பற்றி இன்னொரு டீப்பான இன்னொரு டீச்சிங் இருக்குது. பரலோக நீதிமன்றம், கோர்ட்ஸ் ஆஃப் ஹெவன், அதை பற்றி நான் உங்களோட கூட ஆண்டவருக்கு சித்தமானா அதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன், ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், அதை தயார் பண்ணிட்டு அது ஒரு 10 நாட்கள் உபவாச ஜபமாக அதை நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த பரலோக நீதிமன்றத்தில் நம்ம ஜெபிக்க பழகணும். நான் சொல்றது, அதாவது இப்போ நீங்க உங்களுடைய ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஏரியா வேற ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், நீங்க போய் சண்டை போட்டு அந்த ஆக்கிரமிப்பு பண்ண லேண்டை வாங்குறது ஈஸியா, இல்ல கோர்ட்ல நோட்டீஸ் விட்டு போலீஸே இடிச்சு தள்ளுறது ஈஸியா? எதுங்க ஈஸி? எது ஈஸி? போலீஸே லீகலா வர்றதா ஈஸி இல்லையா? அதுதான் உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம ஜெபிக்கும் போது நம்மளா போய் டைரக்டா பிசாசோடு எதிர்த்து நிற்கிறதுக்கு பதிலா எங்க இருந்து வரணும்? நம்ம பரலோக நீதிமன்றத்தின் அதிகாரத்தோடு நம்ம பிசாசோடு யுத்தம் செய்யும் போது ஈஸியா அவன் லீகலா வச்சிருக்கக்கூடிய காரியங்களை கூட நம்மளால என்ன பண்ணிட முடியும்? டிஸ்மேண்டில் பண்ணிட முடியும். ஸோ அப்போ இந்த பரலோக நீதிமன்றத்தை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் அவுட்லைன். ஆனால் வர்ற நாட்களில் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை குறித்து நான் பேச போறேன். இப்போ இந்த பலிபீடங்களை பலப்படுத்துவது என்ன அப்படின்னா, நம்ம பரலோக நீதிமன்றத்தில் நின்று ஜெபிக்க நம்ம பழகணும். பரலோக நீதிமன்றத்தினுடைய அமைப்பை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த அமைப்பை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய லைஃப்ல பலிபீடங்களுக்கான ஜபங்களை நம்மளால ஈஸியாக ஏறெடுக்க முடியும், நம்மளால வெற்றியை நம்மளால பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ நான் போட்டிருக்கேன் பாருங்க, கீழே டபுள் கோட்ஸ்ல போட்டிருக்கேன், no two altars can occupy the same space. ஒரே இடத்துல 2 விதமான பலிபீடங்கள் இருந்து செயல்பட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னு தீமையின் பலிபீடம் இருக்கணும், இல்ல நீதியின் பலிபீடம் இருக்கணும். ரெண்டுமே ஒரே நேரத்தில் செயல்படணுங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. சரிங்களா? இதை நீங்க புரிந்து கொள்ளணும். சரி, முதலாவது பாருங்க, அதான் முதல் நாள் என்னாச்சு? தாகோன் கீழே விழுந்தாரு. 2வது நாள் கை கால் எல்லாம் விழுந்து அவர் உடஞ்சே போயிட்டார். அப்போ இந்த கதையினுடைய பின்னணி என்னது? யாரு வல்லமையான பலிபீடத்தை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜெயம் என்பது நிச்சயம். இப்போ இந்த நீதியின் பலிபீடத்தை பலப்படுத்துவதற்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, பிராக்டிஸ் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆவிக்குரிய ஒழுக்கங்களை நாம்
நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஒழுக்கம்னா என்னது? ஆவிக்குரிய ஒழுக்கம்னா என்னது? ஜெபிப்பது. நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கி ஜெபிப்பது. அது ஒடுக்கிறதுக்கான ஒரு விதம் தான் என்னது? ஃபாஸ்டிங், உபவாசித்து ஜெபிப்பது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ சின்ன வயசுல பைபிள் படி, வசனத்தை படி, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி கட்டாயத்தின் பேர்ல சொல்லப்பட்டாலும் அது நமக்கு என்னவா மாறுது? ஒரு பழக்கமா மாறுது. இப்போ சின்ன வயசுல எங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருக்கிறவங்களும் என்னை கட்டாயப்படுத்தலைன்னா அந்த பழக்கம் எனக்குள்ள வந்திருக்காது. சரி, அந்த பழக்கம் வந்துச்சு, அதுக்காக நான் அந்த பழக்கத்திலே இருந்தேன்னா இல்லை, நடுவில் கொஞ்சம் டைம் என்ன ஆகிட்டேன், ஆண்டவர் விட்டு நான் விலகி போய் அந்த பழக்கம் என்ன எடுத்து போயிடுச்சு. ஆனா திரும்ப நான் தேவனுக்குள்ள வருவதற்கு காரணமா இருந்தது என்ன தெரியுங்களா? அன்னைக்கு எனக்கு இருந்ததான அந்த பழக்கம். நான் சொல்றது புரியுதா? சோ தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்வாங்க இல்லைங்களா? சோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த டிசிப்ளின், அதனால தான் டிசிப்ளின்னு சொல்றோம். இதை ஒழுக்கம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்றது இது கடமை கிடையாது, கட்டாயத்தின் பேர்ல கிடையாது. ஏன்னா இந்த டிசிப்ளின் தான் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்க போறதான எல்லா போராட்டங்களுக்கும் எனக்கு அடிப்படையானது. நம்ம சொல்றது புரியுதா? என்ன சொல்றது புரியுதா இல்லையா? ஆவிக்குரிய இந்த ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் என் லைஃப்ல, அதாவது நான் ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற பரீட்சை இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அதெல்லாம் சும்மா அழிந்து போகக்கூடிய அறிவு. ஆனா என் வாழ்க்கைக்கு தேவையான அறிவு, என் வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டத்திற்கு எனக்கு ஒரு ஒழுக்கம் வேணும் இல்லையா? அந்த ஒழுக்கத்தை தான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ நடுவில் நான் கொஞ்சம் அது எனக்கு சின்ன வயசுல விருப்பம் இல்லாம தான் படித்தோம், அது விருப்பம் இல்லாம தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனா எதுக்காக நம்ம இதை செஞ்சோம்? ஏன்னா அது எனக்கு ஒரு ஒழுக்கமா மாறுச்சு. இப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, ஜெபிக்கிறது அவசியம், ஆமா வசனம் அவசியம்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ அதை ஈஸியா என்னால என்ன பண்ண முடியுது? ஏற்றுக்கொள்ள முடியுது. ஏன்னா அன்னைக்கு அது எப்படி இருந்துச்சு? எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, ஆனா அது ஒழுக்கமாக பார்க்கப்பட்டது. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல நான் பிறந்ததுனால அது எனக்கு ஒரு டிசிப்ளினா மாறுனுச்சு. இப்போ இதே மாதிரி தான் இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த நாளிலிருந்து, என்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்றோமோ அந்த நாளிலிருந்து நமக்கு என்ன தேவை தெரியுங்களா? ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் தேவை, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ். அந்த டிசிப்ளின்ல ரொம்ப முக்கியமானது தான் என்னது? ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது, உபவாசிப்பது, வீக்லி ஒன்ஸ் ஃபேமிலியை ஃபாஸ்ட் பண்ணுறதோ இல்லை வீக்லி ஒன்ஸ் தனிப்பட்ட முறையில் ஃபாஸ்ட் பண்ணுறதோ. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ராஜேஷ்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் ரசிக்கப்படாதவன். எங்கள் காலேஜில் 3 வருஷம் ஹாஸ்டலில் இருந்தோம். சனிக்கிழமை வேணால் சாப்பிட மாட்டான். நான் கேட்பேன், டே ஏன்டா சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன், விரதம்டா அப்படின்னா. நான் அவன்கிட்ட கேட்டேன், டே நாங்கள் எங்கள் சர்ச்சிலையும் சனிக்கிழமெலாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும், ஃபாஸ்டிங் இருந்து எல்லாம் போய் ஜோம் பண்ணுவாங்க, நீ ஃபாஸ்டிங்ன்ட்டு ஜாதி போய் தேட்டரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற, ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற, என்னடா கதை அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் சனிக்கிழமான விரதம். எங்கள் அம்மா கோவிலில் போய் கும்பிடுவாங்க, வெள்ளிக்கிழமையே போய் கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. சனிக்கிழமெலாம் எங்கள் அம்மாலாம் போக மாட்டாங்க. நாங்கள் சனிக்கிழமை காலையில் எதுவுமே சாப்பிட மாட்டோம், மத்தியானத்துக்கு மேலே தான் எதுவும் சாப்பிடுவோம். இப்போ நல்லா கவனிக்கணும், அவன் கோயிலுக்கும் போல எதுவும் பண்ணல, வணங்குறது ஒரு விக்கிரகத்தை, ஒரு அவனை அறியாமல் ஒரு இருளில் இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், அவன் ஃபேமிலியில ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் என்னதுங்க? ஃபாஸ்ட் பண்றது. இது அவனுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது சனிக்கிழமை தப்பி தவறி அவனை சாப்பாட்டுக்கு யாராவது பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட்டா அப்படியே துரோகம் பண்ண மாதிரி நம்மளை முறைச்சி பார்ப்பான். என்னைய பார்த்து சனிக்கிழமை காலையில என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு அது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அவன் அதாவது அவன் அந்த விக்கிரகத்தினால அவனுக்கு பயனடைஞ்சானோ இல்லை எதுவோ, ஆனால் அவனுக்குள்ள இருந்தது அந்த டிசிப்ளின் நான் ரொம்ப ரசிப்பேன். சரி, அவன் பாரு ஒரு விக்கிரகத்தை வணங்குறான், ஆனால் அவனுக்கு அவனுடைய லைன்ல அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில அவனுக்கு ஒரு டிசிப்ளின், அது நான் ரொம்ப யோசிப்பேன். அப்போ இந்த மாதிரி தான் அவன் அழிந்து போகிற விக்கிரகத்துக்கு ஒரு டிசிப்ளின் வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவங்க நீதியின் பலிபீடத்தை பத்தி கத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த நீதியின் பலிபீடத்திற்கு நம்ம எழுப்பணும்னா அதுக்கு கண்டிப்பா நமக்கு அவசியம் என்ன? ஆவிக்குரிய ஒழுக்கங்கள், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ். அதனாலதான் சின்ன பிள்ளையில இருந்து டிசிப்ளின் நம்ம கத்துக் கொடுக்குறோம். அது பெருசாகி ஒருவேளை அந்த டீனேஜ் வரும்போது, அந்த யங் ஏஜ் வரும்போது ஆண்டவர் விட்டு விலகி போற மாதிரி தருணங்கள்லாம் வரும். ஆனாலும் அந்த பிள்ளைங்க திரும்ப வருவாங்க. ஏன்னா சின்ன வயசுல அவங்க மனதில் இருக்கிறதான வார்த்தையும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையும் என்ன பண்ணாது, அவங்கள ஈஸியாக அப்படியே தூரமாக அப்படியே போக விட்டுறாது. ஸோ இப்படியாவது அந்த வார்த்தை அவங்கள பிடிச்சி எடுக்கும். 2வது பெற்றோருடைய ஜபங்கள், சபையினுடைய ஜபம், இப்படி எத்தனையோ காரியங்கள்
பிள்ளைகளை திரும்ப தேவன் பக்கமா இழுக்கும். இப்ப நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நமக்கு இந்த ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் அவசியம். என்னத்துக்கு? நீதியின் பலிபீடத்தை சரியா கட்டுறதுக்கு. சோ ஜெபமும் உபவாசமும். அப்போ இந்த ஜெபமும் உபவாசம் என்பது இந்த தீமையின் பலிபீடங்களின் மேல் இருக்கிறதான விக்கிரகங்களை அதாவது அதை வந்து சித்திரவதை பண்ற மாதிரி. பேசிக்கலி நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது என்ன தெரியுங்களா நடக்குது? ஆவி மண்டலத்துல உங்களுக்கு எதிராக இருக்கிற தீமையின் பலிபீடத்தின் மேல இருந்து கிரியை செய்கிற விக்கிரகங்களை நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா? வெட்டி கொண்டு இருக்கிறீங்க, நீங்க அழித்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ அதனாலதான் உபவாச ஜபம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நான் போட்டிருக்கேன் பாருங்க, ஃபாஸ்டிங் டஸ் நாட் சேஞ்ச் காட். உபவாசம் என்பது தேவனை மாற்றுவதில்லை. அடுத்து என்ன போடுங்க? பட் இட் டஸ் ஸ்ட்ரெங்தன் யுவர் இன்னர் மேன். ஆனால் உங்களுடைய உள்ளான மனிதனை அது பலப்படுத்துகிறது. இதை நம்ம மறந்து விடக்கூடாது. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கார், சரிங்களா? கொஞ்சம் இதை இமேஜின் பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறார். இவர் வந்து திடீர்னு ஒரு விபச்சார பாவம் செஞ்சிடறாரு, சரிங்களா? விபச்சார பாவம் செஞ்சனால இவர் ரட்சிக்கப்படலைன்னு ஆயிடாது. நல்லா கவனிக்கணும். இவர் ரட்சிக்கப்பட்ட நிலையிலிருந்து ரட்சிக்கப்படாதவராக போறதில்லை. இன்னொன்னு, அந்த பாவத்தை செஞ்சவர்கிட்ட போய் ஏசப்பாவை நேசிக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவாரு? நான் ஏசப்பாவை நேசிக்கல, அதனாலதான் இந்த பாவத்தை செஞ்சேன்னு சொல்ல மாட்டாரு. நான் ஏசப்பாவை இன்னும் நேசிக்கிறேன்பா, ஆனா இந்த பாவத்தை செஞ்சிட்டனே. இப்ப தாவீது கிட்ட போய் அந்த நேரத்துல அந்த நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி பத்சேபாள் இடத்துல தாவீது பாவம் பண்ணாருயா, பண்ண உடனே என்ன பண்றாரு? போய் எதிர்க்கிறார். எதிர்த்த உடனே ஏதோ ஒரு குட்டி கதையெல்லாம் சொல்றாரு, ஆட்டுக்குட்டி கதையெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். இப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் மேல இருக்கிற அந்த வைராக்கியம் தாகலம் தாவீது விட்டு போச்சா? இல்ல. ஆனா எப்படி பாவம் செஞ்சாரு? ஏன்னா அவருக்குள்ள இருந்ததான அந்த விபச்சாரம், அதாவது செக்ஷுவல் சின் என்கிறதான ஆல்டர், விபச்சார பாவம் என்கிறதான தீமையின் பலிபீடம் என்ன பண்ணப்படல? உடைக்கப்படல. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ தீமையின் பலிபீடம் உடைக்கப்படாம யூ கேன் பி சேவ்டு. தீமையின் பலிபீடம் உடைக்கப்படாம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். சோ ரட்சிக்கப்பட்டதுனால தீமையின் பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்க முடியாது. நம்ம நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்படுறது வேற, அதுக்கு அடுத்த ப்ராசஸ்ல நம்மளுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்து அப்பா மூலமா, தாத்தா மூலமா, அம்மா மூலமா, நம்ம கிட்ட பழக்க வழக்கங்கள் மூலமா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதான தீமையின் பலிபீடங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம மேற்கொள்றதுக்கு இந்த பக்கம் ஈவில் ஆல்டருக்கு எதிராக என்ன ஆல்டரை எழுப்பணுங்க? ரைச்சஸ் ஆல்டர், நீதியின் பலிபீடங்களை நம்ம என்ன பண்ணணும்? எழுப்பணும். இதை நம்ம செய்யாம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருப்போம், பரலோகத்துக்கெல்லாம் போவோம். ஆனா என்ன, எப்படிப்பட்ட ஆளை போய் சேருவோம் தெரியுங்களா? வத்தலும் தொத்தலுமா, வெந்ததும் வேகாததுமா, ஏதோ போய் சேர்ந்தா போதும்டா அப்படின்னு பரலோகத்துல போய் சேருவோமே ஒழிய, தேவன் நமக்கு இங்க வச்சிருக்கிறதான நோக்கங்களையும் லக்கையும் நம்மளால என்ன பண்ண முடியாது? அச்சீவ் பண்ண முடியாது. காரணம் என்ன? தீமையான பலிபீடம் என் ரத்த ஓட்டத்துல இருந்ததை என்ன பண்ணல? கேன்சல் பண்ணல. இப்போ ஒரு மனுஷன், நான் தாவீதை தான் ஒரு எக்ஸாம்பிளா நான் வச்சிருக்கேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பாவத்துல விழுந்துடுறாரு. அதனால அவர் ரட்சிக்கப்படலன்றது அர்த்தமாயிடாது, இயேசுவை நேசிக்கலன்றது அர்த்தமாயிடாது. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஆமாங்க நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு தான் சொல்லுவாரு. ஆனா அவருக்குள்ள இருந்ததான அந்த தீமையின் பலிபீடத்தை அவர் என்ன பண்ணல? அவர் ரத்தத்துக்குள்ள இருந்துச்சு. என்ன பலிபீடம்? அந்த பலிபீடத்துல இருந்ததான விக்கிரகம் என்ன பண்ண வச்சுச்சு? அவரை ஒரு பாவத்துக்குள்ள விழ வச்சுது. அது இப்ப நான் சொன்ன மாதிரி தாவீதுக்கு இருந்த மாதிரி ஒரு விபச்சார பாவமா இருக்கலாம், இல்ல கோபம் என்கிற பாவமாக இருக்கலாம், இல்ல திருடுதல், ஸ்டீலிங். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா கையை கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஸ்டீலிங். அதாவது திருடுறது வந்து நேச்சுரலா வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப சிரமப்படாமலே அந்த செயல்பாடுகளை செய்வாங்க, அந்த பாவத்தை. எப்படி அப்படின்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா அவங்களுடைய பலிபீடம் என்ன பண்ணப்படல? தீமையின் பலிபீடம் அழிக்கப்படல. புரியுதுங்களா? சோ அப்போ இந்த பலிபீடங்களை நம்ம சரி செய்யலன்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில தீமையின் பலிபீடங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும், நீதியின் பலிபீடம் அப்படியே பாலடைஞ்சு போய் கிடக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுதான் பிரச்சனை. ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஓகே ஃபைன், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பரலோகத்துக்கு போவோம். பரலோகத்துக்கு போறது மாத்திரம், பரலோகத்துக்கு போறது நம்முடைய பிரதானமான ஒரு எண்ணம் தான், நான் இல்லைன்னா சொல்ல. ஆனா அதை விட ரொம்ப முக்கியம், இப்ப வாழ்ற இந்த பூமியில கர்த்தர் இந்த நாட்களில நமக்கு வச்சிருக்கிற லக்கையும் லட்சியத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அடையணும். நம்முடைய பர்பஸ்னு ஒண்ணு இருக்கு, நோக்கம்னு ஒண்ணு இருக்குது, அதை அடையணும். அதை அடையறதுக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுங்களா?
தீமையின் பலிபீடங்கள். நீதியின் பலிபீடம் எங்கப்பா போச்சு? நீதியின் பலிபீடம் இருக்குது, ஆனா அது வெறும் ஃபவுண்டேஷனோடயே கிடக்குது. மேலே செவுரெல்லாம் வச்சு என்ன பண்ணலங்க, கட்டி எழுப்பல. அப்போ இனி வருகிற நாட்களில் இன்னிலிருந்து ஒரு 10 days நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்குள்ள உங்களை கொண்டு வந்துருங்க. சரிங்களா? நீங்க என்ன ஒர்க் செஞ்சாலும், இது ஆன்லைன்ல லேட்டர் ஆன் வந்துச்சா, லைவ் வந்துச்சா? ஓகே ஓகே. ஸோ ஆன்லைன்ல பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை மேபி லேட்டர் ஆன் பார்க்குறவங்களா இருக்கலாம். நீங்க இன்னிலிருந்து ஒரு 10 days ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினை மையப்படுத்துங்க. ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, நம்மளுடைய ரைச்சஸ் ஆல்டர், நம்முடைய நீதியின் பலிபீடம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த பக்கம் நீதியின் பலிபீடம், இது 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 இந்த தீமையின் பலிபீடத்தை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீதியின் பலிபீடத்தை நீங்க உயர்த்தி கொண்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா தீமையின் பலிபீடம் என்ன ஆயிடும், அழிந்து போயிடும். அதை நம்ம மேற்கொள்வதற்கு நீதியின் பலிபீடம் போதுமானதாக இருக்கிறது. கடைசியா போட்டிருக்கேன், whoever has the superior altar rules the day. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த ஆல்டர், தீமையின் ஆல்டரா அது நீதியின் ஆல்டரா, தீமையின் பலிபீடமா நீதியின் பலிபீடமா, எந்த பலிபீடம் பவர்ஃபுல்லா இருக்குதோ அந்த பலிபீடத்திலிருந்து நமக்கு வெற்றி உண்டாகும். ஹல்லேலூயா. இப்ப ஒரு சில ஜெபங்களை நான் போட்டிருக்கேன். இந்த ஜெபங்களை படிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில பிரேயர் பாயிண்ட்ஸ் நான் சொல்லி ஜெபிக்க போறேன். அப்படியே சேர்ந்து படிக்கலாமா? பரலோக பிதாவே, இன்று நான் இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். பரலோக நீதிமன்றம் எனக்காக இன்று கூடி வந்து எனக்குரிய புத்தகம் திறக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இரத்த வழியில் காணப்படுகிற தீமையின் பலிபீடங்களின் வழக்குகள் பரலோக நீதிபதியிடம் கொண்டு வரப்படுவதாக. இதுதான் ஹெவன்லி சினாரியோ. என்ன நடக்குது? நமக்குரிய கேஸ், நம்ம பிளட் லைன்ல இருக்கும் இல்லைங்களா, தீமையின் பலிபீடம். நான் ஒரு பாவம் செஞ்சிருப்பேன், எங்க அப்பாவுடைய பாவம், எங்க தாத்தாவுடைய பாவம், எங்களுடைய பாட்டனுடைய பாவம், எங்க பூட்டனுடைய பாவம், இவங்க எல்லாருடைய ரெக்கார்ட்ஸும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். இப்ப அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம பரலோகத்துல கொண்டு வந்து பிரசன்ட் பண்றோம். யாருக்கு முன்னாடி? நீதியுள்ள நியாயாதிபதியாக பிதாவின் இடத்துல நம்ம கொண்டு வந்து பிரசன்ட் பண்ண போறோம். அவர் என்ன பண்ண போறாரு, நமக்காக அந்த கேஸை வந்து அவரு பார்க்க போறார். அடுத்து பாருங்க, இந்த பரலோக நீதிமன்றத்தில் பரிசுத்த ஆவியாகிய தேவனே எனக்கு உதவி செய்பவராகவும் ஆலோசகராகவும் இருக்கிறீர். பரலோக தேவனே, நான் சுயமாய் என்னுடைய வழக்குகளையும் வாதங்களையும் இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் என் சார்பாய் பேச போகிற சிறப்பு வழக்குரைஞர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாயும் எனக்காய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தமாகிய அவருடைய ரத்தத்தினாலும் வருகிறேன். நமக்கு என்ன அதிகாரம்? இந்த கோர்ட்ல இருந்து உயிரோட வெளியே வருவான், ஜெயத்தோட வெளியே வருவோன்ற என்ன அதிகாரம்? நமக்காக வழக்காடுகிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தினதான விலையேற பெற்ற ரத்தமும். சரிங்களா? இதனால நிச்சயமா நமக்கு ஜெயம் உண்டாகும். அடுத்து படிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் இன்று எனக்கு எதிராக இருக்கும் விக்கிரகங்களுக்கு எதிராகவும் என் இரத்த ஓட்டத்தில் காணப்படும் தீமையின் பலிபீடங்களுக்கு எதிராகவும் இன்றே வழக்காடுவீராக. இந்த பரம்பரை விக்கிரகங்களினாலும் தீமையின் பலிபீடங்களினாலும் என்னுடைய இரத்த ஓட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் காயங்களை இயேசுவின் இரத்தம் சுகப்படுத்துவதாக. இந்த தீமையின் பலிபீடங்களிலிருந்து, அவைகளின் வல்லமைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் நான் விடுதலையை கோருகிறேன். எனக்கு எதிராகவோ எனது இரத்த வழியில் வந்த தாக்கத்தினாலேயோ என்னை நியாயப்படி குற்றம் சுமத்தும் சாத்தானின் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் எதிராய் நான் இன்று இயேசுவின் இரத்தத்தினால் மன்றாட்டை கோருகிறேன். நான் பொய் பேசுவதில்லை என்ற பொருத்தனைக்குள் இருப்பதால் என் பாவ கிரியைகளை குறித்தோ என் இரத்த ஓட்டத்தில் இருக்கும் குற்றங்களை குறித்தோ அவற்றில் இருக்கும் விக்கிரகங்களை குறித்தோ தீமையின் பலிபீடங்களை குறித்தோ நான் மறுக்க போவது இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால் நான் என்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து, நானோ எனது முன்னோர்களோ செய்த எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்கிறேன். 1 யோவான் 1:9 படி இன்றே இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவும். நான் இன்றே என்னுடைய குற்றங்களை பரலோக நீதிமன்றத்தின் முன் ஒத்துக்கொண்டு இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உண்டாகும் மீட்பையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பிரேயரை நான் உங்களுக்கு காப்பி பண்ணி நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன்.
சரிங்களா? இதை நீங்க டெய்லிக்கு இந்த 10 டேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு டெய்லிக்குமே பண்ணுங்க. 10 டேஸ் மாத்திரம் இல்ல, டெய்லி. இது ஒரு சின்ன பிரேயர் தான். இதுக்கப்புறம் பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை சொல்லி நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம் அடுத்தது. ஆனா இந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் இது என்னத்துக்காக? உங்களை பொசிஷன் பண்றது. எங்க போய் பொசிஷன் பண்றீங்க? பரலோக நீதிமன்றத்தில் பொசிஷன் பண்ணி என்ன பிரச்சனைன்றத தேவனுக்கு முன்பதாக அறிக்கை செய்து யார் உங்களுக்காக வழக்காடணுன்றதை நீங்க கேட்குறீங்க. இயேசுவின் ரத்தத்தினால உங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படுறதுக்கும் உங்க ரத்த ஓட்டத்துல உங்க முற்பிதாக்கள் மூலமா வந்ததான ரத்தத்துல காணப்படுகிற தாக்கங்களிலிருந்து, விக்கிரகங்களிலிருந்து, பலிபீடங்களிலிருந்து விடுதலைக்காக நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஜெபிக்கிறோம். நிச்சயமாக இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே ராஜா நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லலாமா? அப்பா, எங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்திற்காக நன்றி, எங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்திற்காக நன்றி, எங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்திற்காக நன்றி, எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தத்திற்காக நன்றி. கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களிலே அநேக மறைவான ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவ்விதமான இந்த பலிபீடங்களின் தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கைகளிலே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலிருந்து இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு முழுமையான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். எனக்கு, உங்களுக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மெய்யான ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே, இந்த விடுதலை நீர் எனக்காக முன் குறித்து வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தீமையின் பலிபீடங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக நானும் சமூகத்திற்கு வருகிறேன். பரலோக நீதிமன்றத்திற்கு முன்பதாக நான் வருகிறேன். ஓ நீதியாய் நியாயம் செய்கிறதான பிதாவே, முன்பதாக நான் வருகிறேன். என்னுடைய நீதியின்படி அல்ல, என்னுடைய நீதி அழுக்கான கந்தையா இருக்கிறது. நானும் என்னுடைய முற்பிதாக்களும் பாவம் செய்திருக்கிறோம். என்னுடைய ரத்தத்திலே, என் முற்பிதாக்களுடைய ரத்தத்திலே அநேக பாவங்களும், அநேக கரைகளும், அநேக விக்கிரகங்களும், அநேக நாசமோசங்களும், சாபத்தின் வல்லமைகளும் எங்கள் ரத்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே எங்களுக்காக சிந்தப்பட்ட விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம், எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தம், எங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையாகிய இயேசுவின் ரத்தம், அதனாலே இந்த நாளிலே நாங்கள் பரலோக நீதிமன்றத்துக்கு முன்பதாக வந்து நிற்கிறோம் ராஜா, வந்து நிற்கிறோம். எங்களுடைய குற்றங்களை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம், எங்களுடைய மீறுதல்களை ஒத்துக்கொள்ளுகிறோம், எங்களுடைய தப்பிதங்களை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். ஓ மறைப்பதற்கு எதுவும் இல்லை. எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் நீர், எங்கள் சிந்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறவர் நீர். எங்கள் ரத்தத்திலே மறைந்திருக்கிற தீமையின் பலிபீடங்கள் என்னவென்பதெல்லாம் உமக்கு தெரியும் ராஜா. ஆகையினால இந்த நாளிலே நாங்கள் உங்க சமூகத்திற்கு வருகிறோம். ஓ ஒரு மெய்யான விடுதலையை எதிர்பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த தீமையின் பலிபீடங்களிலிருந்து ஒரு விடுதலையை பெறும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் இந்த தீமையின் பலிபீடங்களிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக, இவற்றின் சாபத்திலிருந்து, இவற்றின் கட்டிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த தீமையின் பலிபீடங்கள் தொடர்ந்து எங்க வாழ்க்கையில் அநேக தீமைகளை செய்து கொண்டிருக்கிறது, அநேக பலவீனங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அநேக சாபங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அநேக பாவத்துக்குரிய அடிமைத்தன கட்டுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ராஜா, இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின்படி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தினாலே தீமையின் பலிபீடங்களிலிருந்தும் அவைகளின் தாக்கங்களிலிருந்தோ விடுதலை தர போதுமானவராய் இருக்கிறீரே. உமக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்லுகிறோம். கேளுங்க, கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எங்களுடைய சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எங்கள் ரத்த ஓட்டத்தில் காணப்படுகிற சகல தீமையின் பலிபீடங்களையும் அவற்றின் தாக்கங்களையும், எங்கள் ரத்த ஓட்டத்தில் வருகிறதான பரம்பரையான சாபங்களையும், எங்களுடைய முற்பிதாக்கள், எங்கள் அப்பா, எங்க தாத்தா, எங்க பாட்டன், எங்களுடைய பூட்டன், எங்களுடைய பாட்டி, ஒவ்வொருத்தரும் அப்பா அவங்களுடைய அக்கிரமங்கள், அவருடைய அநியாயங்கள் வழியாக நான் சுதந்திரித்துள்ளதான எல்லா தீமையின் தாக்கங்கள், தீமையின் வியாதிகள், தீமையின்
குறைவுகள், தீமையின் தாமதங்கள், இவை எல்லாவற்றையும் இந்த நாளிலே எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். சொல்லுவோம் எல்லாரும் வாயை திறந்து, இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை, இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த தீமையான பலிபீடங்களிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நாம சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டி இனி பிடி போவது இல்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமா, தேவ பிரசன்னம் தான் நம்ம சுமந்து செல்கிறதான உடன்படிக்கை பெட்டி. இன்னைக்கு லிட்டரலா பிசிக்கல் பெட்டி கிடையாது, ஆனா தேவ பிரசன்னம் தான் நம்ம சுமந்து செல்கிற உடன்படிக்கை பெட்டி. இப்போ இந்த பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டியை பிடிச்ச மாதிரி அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை பிசாசான அந்த டிமானிக் பவர்ஸ், இந்த பிசாசனுடைய வல்லமைகள் என்ன பண்ணிடுச்சுன்னா அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில தேவ வல்லமை என்ன பண்ணிடுச்சுன்னா திருடி வச்சிருச்சு, தேவனுடைய பிரசன்னத்தை திருடிடுச்சு. ஆகையினால் இப்ப நம்ம சொல்ல போகிறோம், இனி என்னுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டி எந்த தீமையின் வல்லமைகளினாலும் பிடிபட போவது இல்லை. சொல்லுவோம் எல்லாரும் வாயை திறந்து, என்னுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டி அப்பா என்னுடைய வாழ்க்கையில எந்த பிசாசின் வல்லமைகளினாலும் பிடிக்கப்பட போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. பெலிஸ்தர்கள் அன்றைக்கு இஸ்ரவேலருடைய கையிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை பிடித்தது போல எங்களுடைய வாழ்க்கையில எந்த பெலிஸ்தரும் நுழைந்து எங்களுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை திருடி செல்ல முடியாது. தேவ பிரசன்னம் எங்களுக்குரிய சொத்து. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, தேவ பிரசன்னம் எங்களுக்குரிய சொத்து. தேவ பிரசன்னம் என் குடும்பத்திற்குரிய சொத்து. தேவ பிரசன்னம் என் பிள்ளைகளுக்குரிய சொத்து. அதை நான் சுமந்து செல்வேன். நான் எங்க போனாலும் அதை சுமந்து செல்வேன். என் வீடுகளிலே நான் சுமப்பேன், நான் வேலை செய்யற இடத்துல சுமப்பேன், என்னுடைய ஆலயத்தில் சுமப்பேன், என்னுடைய வீட்டில் நான் சுமப்பேன். என்னுடைய போக்கிலும் வரத்திலும் தேவ பிரசன்னத்தை நான் சுமந்து செல்வேன். இஸ்ரவேலர்களுக்கு எப்படி உடன்படிக்கை பெட்டி கனத்துக்குரியதும் மரியாதைக்குரியதுமா இருந்ததோ அதே போல இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதான என்னுடைய இருதயம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய என்னுடைய இருதயம் ஓ தேவ பிரசன்னம் தங்குகிறதான ஆலயமாய் இருக்கிறது. ஆகையினாலே அந்த தேவ பிரசன்னத்தை ஒரு வல்லமையும் என்னிடத்திலிருந்து பறித்து செல்ல முடியாத இயேசுவின் நாமத்தினாலே I decree and I declare that the ark of God in my life will never be captured by the demonic powers. பிசாசுடைய வல்லமைகளினாலே என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான தேவ பிரசன்னம் என்கிறதான உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்படுவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. ஜீசஸ். அடுத்ததாக நாம சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையில அப்பா என்னை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை சுமக்கிறவனா என்ன மாற்றுங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தை சுமக்கிறவனா என்ன மாற்றுங்கப்பா. அப்பா இந்த நாளிலே என்னுடைய இரத்த ஓட்டத்திலே காணப்படுகிறதான தீமையின் பலிபீடத்திற்கு மேலாக கிரியை செய்கிறதான தெய்வீக பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டி இயேசுவின் நாமத்தினாலே நான் சுமந்து செல்கிறேன். சொல்லுவோம் என்னுடைய வாழ்க்கையில தீமையின் பலிபீடத்திற்கு மேலாக ஆளுகை செய்யும் தேவனுடைய பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டியை இயேசுவின் நாமத்தில் நான் என்னுடைய இரத்த ஓட்டத்தில் சுமந்து செல்கிறேன். ஆமென் ஆமென். சொல்லுவோம் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோமா, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில சுப்பீரியர் ஆல்டர் உயர்த்தப்பட்ட பலிபீடமாக அப்பா என்னுடைய வாழ்க்கையில உங்க பிரசன்னம் தான் இருக்கணும் ஆண்டவரே. உடன்படிக்கை பெட்டி அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு இருந்தது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் என்னுடைய வாழ்க்கையில அப்பா என்னுடைய இரத்தத்துல உயர்த்தப்பட்ட பலிபீடமாக இருப்பதாக. மற்றபடி என்னுடைய இரத்தத்துல காணப்படுகிற மற்ற எல்லா தீமையான பலிபீடங்களும் உயர்த்தப்பட்ட பலிபீடமாகிய தேவ பிரசன்னத்திற்கு முன்பதாக அவையெல்லாம் தலைகுனிவதாக. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, என்னுடைய இரத்த ஓட்டத்திலே காணப்படுகிறதான எல்லா விதமான தீமையின் பலிபீடங்களும் இந்த நாளிலே தேவ பிரசன்னத்திற்கு முன்பதாக தலைகுனிவதாக. அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தலைகுனிந்து விழுந்ததான தாகோனை போல இன்றைக்கு என் இரத்த ஓட்டத்திலே கிரியை செய்து கொண்டிருந்து நித்தமும் என்னுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை அநேக
தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான தீமையின் பலிபீடமே, தீமையின் பலிபீடமே, அதன் மேலிருந்து சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிற தீமையின் விக்கிரகமே, உன்னுடைய தலையும் கால்களும் கைகளும் வெட்டப்பட்டு நீ கீழே விழுந்து அழிந்து போவாயாக. காரணம், என்னுடைய இருதயத்தில் தேவ பிரசன்னத்தை நான் சுமந்து செல்கிறேன். சொல்லுவோம் எல்லாரும் வாயை திறந்து, தேவ பிரசன்னத்தை நான் சுமந்து செல்கிறேன். என்னுடைய இரத்த ஓட்டத்தில் காணப்படுகிற தீமையான இந்த தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்படுவதாக. தீமையான பலிபீடத்தின் தாக்கங்கள் என்னுடைய இரத்த ஓட்டத்திலிருந்து வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் சொல்லுவோம், என்னை எதிர்க்கிற எல்லா தீமையின் பலிபீடங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ஆமென், ஆமென். சொல்லுவோம், கர்த்தாவே, என்னை எதிர்க்கிறதான எல்லா தீமையின் பலிபீடங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகட்டும். சொல்லுவோம் எல்லாரும் வாயை திறந்து, என்னை எதிர்க்கிறதான எல்லா தீமையின் பலிபீடங்கள் அது எங்கிருந்து வேணாலும் செயல்படலாம். ஒருவேளை என் ரத்த ஓட்டத்துக்கு உள்ள இருந்து செயல்படலாம், என் குடும்பத்திலிருந்து செயல்படலாம், என்னுடைய அப்பா கிட்ட இருந்து, அம்மா கிட்ட இருந்து, மனைவி கிட்ட இருந்து, பிள்ளைங்க கிட்ட இருந்து, என் சொந்தக்காரங்க கிட்ட இருந்து, நண்பர்கள் கிட்ட இருந்து, உறவுக்காரங்க, எங்க இருந்து, எந்த மூலையிலிருந்து வேணா செயல்படலாம். ஆனா எந்த இடத்திலிருந்து தீமையின் பலிபீடங்கள் செயல்பட்டாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த தீமையின் பலிபீடங்கள் எல்லாம் அழிந்து போகும்படி நான் கட்டளையிடுகிறேன். சொல்லுவோம், சொல்லுவோம் எல்லாரும். கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஓ ராபா டாகா ஷென்டெலேரி ஆன்டுரோமோ ஷிரியா. ஓ இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு எதிராக இருக்கிறதான அந்த தீமையின் பலிபீடங்களை நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைத்து போடுகிறேன். அந்த தீமையின் பலிபீடங்களின் மேல் இருக்கிற தீமையான விக்கிரகங்களுடைய தலைகள் இயேசுவின் நாமத்தினாலே நொறுக்கப்படுவதாக. அந்த விக்கிரகங்களுடைய தலைகள் இயேசுவின் நாமத்தினாலே நொறுக்கப்படுவதாக. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையிலே தீமையின் பலிபீடம் மூலமாய் ஏற்பட்டதான எல்லா காயங்களும், ஆத்தும காயங்களும், ஆவியில் காணப்படுகிற காயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரணமாய் குணமடைவதாக. இந்த ஈவில் ஆல்டர்ஸ், இந்த தீமையின் பலிபீடம் நம்மளை அறியாமலே நம்முடைய இருதயத்துக்குள்ள அநேக காயங்களை ஏற்படுத்தி இருக்கும். நம்முடைய சோல், நம்முடைய ஆத்மாவத்து பார்த்தீங்கன்னா காயப்பட்டதை போல இருக்கும். நம்முடைய ஆவி ஒரு நொந்து போன ஒரு ஆவியா இருக்கும். எப்ப பார்த்தாலும் நொந்துகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுடைய தீமை, அவங்க சரீரத்துக்குள்ள இருக்கிறதான அந்த தீமையின் பலிபீடங்கள் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய ஆவியை, அவங்களுடைய ஆத்மாவை நோகடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆகையினால் இந்த நாள் நம்ம சொல்ல போறோம், இந்த தீமையின் பலிபீடங்கள் என்னுடைய ஆத்துமாவையும் என்னுடைய ஆவியும் காயப்படுத்தி இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த காயங்கள் எல்லாம் குணமாவதாக. சொல்லுவோம் எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே, என்னுடைய ஆவி ஆத்துமாவிலே அப்பா இந்த தீமையின் பலிபீடத்தினாலே ஏற்பட்டதான எல்லா காயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே குணமடைவதாக. இயேசுவின் நாமத்திலே குணமடைவதாக. சொல்லுவோம், சொல்லுவோம், என்னுடைய ஆவி ஆத்துமாவிலே தீமையின் பலிபீடங்கள் மூலமாய் ஏற்பட்டதான எல்லா காயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே குணமடைவதாக. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி. அடுத்ததாக நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். நான், எல்லாரும் சொல்லலாமா, நான் என்னுடைய சந்ததியிலே, என்னுடைய இரத்தத்திலே, நான் என்னுடைய சந்ததியிலே தீமையின் பலிபீடங்களை மேற்கொள்ளுகிற ஜெயமுள்ள மனுஷனாக, மனுஷியாக இன்றே இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுகிறேன். ஆமா, நம்மளுடைய சந்ததியில யாருமே பார்த்திராத ஒரு வெற்றியை நாம் இந்த நாளிலே பார்க்க போறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, பட் நான் நம்புறேன். இந்த நாளில எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க பாட்டன், எங்க பூட்டன் யாருமே பார்த்திராத ஒரு தெய்வீக வெற்றியை நான் இந்த நாளிலே பார்க்க போகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுவோமா, எனக்கு எதிராக இருக்கிற எல்லா தீமையின் பலிபீடங்களுக்கு எதிராக நான் வருகிறேன். இந்த நாளிலே என்னிடத்துல எந்த தைரியமும் கிடையாது, ஆனால் இயேசுவின் நாமத்தின் தைரியத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தின் தைரியத்தினாலே இன்றே நான் அறிக்கை செய்கிறேன். என்னுடைய தலைமுறையிலே யாரும் பார்த்திராத வெற்றியை நான் இந்த நாட்களிலே பார்க்க போகிறேன். என்னுடைய இரத்த ஓட்டத்திலே காணப்படுகிற இந்த தீமையான பலிபீடங்கள் முறிக்கப்பட்டு நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமுள்ளவனாக
ஜெயமுள்ளவனாக ஜெயமுள்ளவனாக ஜெயமுள்ளவனாக ஜெயமுள்ளவளாக நான் மாற்றப்படுகிறேன். சொல்லுங்க எல்லாரும், டிக்ளேர் பண்ணுங்க அதை. ஓ, I decree and I declare that I am victor in the battle of altars in my bloodline. என்னுடைய இரத்த ஓட்டத்திலே காணப்படுகிற இந்த பலிபீடங்களின் போர்க்களங்களிலே, பலிபீடத்தினுடைய இந்த போராட்டத்துக்கு மத்தியிலே நான் ஜெயமுள்ளவனாக நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்பி ஜெயமுள்ளவனாக இயேசுவின் நாமத்தினாலே நான் மாற்றப்படுகிறேன். ஓ ஜீசஸ், ரபௌ துரமா ஷெடெரியா, ஓ லஹன்து ரபௌல ரகௌ ஷெகெடெலியா, ஓ ரன்துலா ரதுனகதோ நபௌடரதுனா. ஓ, கொஞ்ச நேரம் few minutes நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லலாம் கர்த்தாவே, என்னுடைய ரத்த ஓட்டத்துல உங்க ரத்தம் கலக்கட்டும்ப்பா. உங்க ரத்தம் என் ரத்தத்துல கலந்து ஓடுவதனாலே அப்பா, அந்த தீமையான பலிபீடங்கள் என் ரத்த ஓட்டத்துல எங்க மறைந்திருக்கிறத கர்த்தர் ஐடென்டிஃபை பண்ணி அதை அடையாளப்படுத்தி அதை என்னுடைய ரத்தத்தை விட்டு வெளியேற்றுங்கப்பான்னு சொல்லலாமா? என்னுடைய ரத்த ஓட்டத்துல எந்த விதமான தீமையின் பலிபீடங்களுக்கும் இடம் இல்லை என்று சொல்லுவோம் எல்லாரும் வாயை திறந்து. என்னுடைய ரத்த ஓட்டத்துல எந்த தீமையின் பலிபீடங்களுக்கும் இடம் இல்லை இயேசுவின் நாமத்தினால. பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற எந்த தீமையின் பலிபீடமும் என்னை மேற்கொள்வது இல்லை. நான் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நீதியின் பலிபீடங்களை நான் கட்டி எழுப்ப போகிறேன். ஓ, ஆவிக்குரிய ஒழுக்கத்திற்கு என்னை நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லாம ஒரு தீர்மானம் எடுப்போம். அப்ப இந்த நாளிலிருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ, ஃபாஸ்டிங், ரெகுலர் பிரேயிங், ரெகுலர் ஸ்டடி ஆஃப் தி ஸ்கிரிப்சர்ஸ், உங்களுடைய வசனத்தை தினமும் தியானிப்பது, உங்களுடைய சமூகத்தில் காத்திருப்பது என்கிறதான இந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்திற்கு என்னை நான் இந்த நாட்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதனால் என்னுடைய ரத்தத்திலே நீதியின் பலிபீடம் உயர்த்தப்படுவதாக. எந்த இடத்துல நீதியின் பலிபீடம் உயர்த்த கட்டப்படுகிறதோ அந்த இடத்துல தீமையின் பலிபீடங்கள் தரைமட்டமாக போகிறது. அந்த இடத்துல விக்கிரக வல்லமைகள் சிதைக்கப்படுகிறது. ஆகையினால் இந்த நாளிலே சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே என்னுடைய இரத்த ஓட்டத்தில் இருக்கிறதான சகல தீமையின் பலிபீடங்களுக்கு எதிராக நான் வருகிறேன். ஓ, கீழ்ப்படியாமையின் பலிபீடம் இருக்கலாம். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் தொடங்கி இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை வரைக்கும் இந்த தீமையின் பலிபீடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. அப்பா, இதற்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அந்த தீமையின் பலிபீடங்களிலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தருவீராக. இயேசுவின் இரத்தத்தினால ஒரு விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். அப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அப்பா, இந்த வருகிற நாட்கள் அப்பா, நாங்கள் இந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து அப்பா, நாங்கள் தொடர்ந்து அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய், வேதத்தை தியானிக்கிறவர்களாய், உபவாசிக்கிறவர்களாய் உன்னுடைய சமூகத்தில் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த வார்த்தையின்படி நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், எந்த பலிபீடம் வல்லமையுடையதா இருக்கிறதோ அந்த பலிபீடம் ஜெயிக்கும். எங்கள் அநேகருடைய வாழ்க்கையில நீதியின் பலிபீடம் உடைக்கப்பட்டதாய், சிதைக்கப்பட்டதாய், என்னுடைய ஜெப வாழ்க்கை இல்லாததுனால, எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் இல்லாததுனால எங்களுடைய நீதியின் பலிபீடம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய நீதியின் பலிபீடங்கள் வெறும் அஸ்திபாரம் மாத்திரமே இருக்குது. அது மேல எதுவுமே கட்டப்படல, பலிபீடம் இல்ல. ஆகையினால இப்பொழுது நாங்க அதற்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில இன்றையிலிருந்து நீதியின் பலிபீடத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம். நாங்கள் நீதியின் பலிபீடத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம். அதனால் எங்களுடைய வாழ்க்கையில, எங்க குடும்பத்தில், எங்க ரத்தத்துல நாங்கள் தீமையின் பலிபீடங்களுக்கு மேலாக ஜெயத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக் கொள்கிறோம். விடுதலையை தாரும். இதனால நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் உயர்ந்துரும். எல்லா தடைகளையும் நீக்குங்க. விசேஷமா அந்த இன்டர்நெட்ல காணப்படுகிற எல்லா இஷ்யூஸ் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. அடுத்து வருகிறதான 9 நாட்களும் நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் இந்த வார்த்தையில நாங்கள் தியானித்து இந்த ஜெபங்களை நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் மாத்திரம் உயர்ந்துரும். நீர் மாத்திரம் எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.